நாட்டுக்கு நிறைய வருமானம் வரக்கூடிய ஒன்று எது அப்படின்னா இன்றைக்கி என்ன தான்? சாராய வியாபாரம் தான். சாராயம் செய்கிறத அரசாங்கம் செய்யலை, விற்கிறத அரசாங்கம் செய்யுது. செய்கிறத என்ன பண்ணல? சாராயம் கெட்ட பொருள் இல்லை, அதை செய்கிறவன் என்ன ஆகிட்டான்? கெட்ட பொருளாக செஞ்சிட்டான். அழகாக ப்ராசஸ்லாம் ஒழுங்காக செஞ்சால் அது கள்ள சாராயமோ நல்ல சாராயமோ இருந்தாலும் நீங்கள் ஒழுங்காக செஞ்சு ஒழுங்காக பண்ண என்ன தான் ஆகும்? நான் அரசாங்கம் செஞ்சால், நான் அரசியல்வாதியாக மாறினா என் கையில் சிக்கிஷனான்னு வரல, அது மாதிரி என்கிட்ட சிக்கிஷனா நல்ல சாராயம் தான் கொடுப்பேன். சாராயெல்லாம் ஒழிக்க மாட்டேன், சாராயெல்லாம் என்ன பண்ண மாட்டேன், நல்ல சாராயம் கொடுப்பேன். புரியுது என்ன சொல்ல வரேன்ட்டு? கூலிக்கு மாரடிக்க சொல்லுவேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், வாங்குகிற சம்பளத்துக்கு வேலையை ஒழுங்காக சொல்லுவேன். நாட்டை இன்னும் நல்லா ஆக்க முடியும். சாராயம் குடிக்கிறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். ஒரு பிரிட்ஜு வாங்கி வீட்டில் வைக்கிறதுக்கு வக்கீல் என்ன பண்ண முடியாது? நீ குடிக்கூடாது. அப்போ ஏழைங்களாம் குடிக்கூடாது. அது ஏழைங்களுக்கான உணவு இல்லை. புரியுதா என்ன சொல்ல வரேன்? இதுனா அசிங்கப்பத்திரம். ஆமாம், உனக்கு புரியலன்னா தப்பு, அது குற்றம். உனக்கு குடி சொல்கிறது அசிங்கம். வீட்டில் ஒரு பிரிட்ஜு வாங்கி வைக்க முடியாத நான் என்ன பண்ண முடியாது? பொண்டாட்டி பிள்ளையோட சேர்ந்து குடிக்கணும், கூட்டி வச்சு கூட குடிக்கணும்னு அவசியம் இல்லை. அவள் குடிக்கலாம், குடிக்காமல் இருக்கலாம், தப்பு கிடையாது. கட்டாயம் குடுலாம் கிடையாது. ஆனால் குடித்தா தப்பு இல்லைன்ற அளவுக்கு இருக்கணும், அளவு தான். ஃபுல் பாட்டில் வாங்கணும், 1/4 பாட்டில் தான் சாப்பிட்ருக்கணும், 3/4 பாட்டில் பார்க்கணும். அப்போ தான் நீ சரியாக குடிக்க கற்றுக்கிறன்னு அர்த்தம். வாங்கிட்டேன்னு உடனே ஊற்றி குடிச்சிட்டு திரும்ப போய் அப்படி இப்போ திரும்ப வந்து ஃபுல் பாட்டில் குடிச்சு வாந்தி எடுத்துருச்சு. ஏன்னா என்னத்துக்கு? ஆனால் இங்கே குடிக்காரங்களாம் எப்படின்னா வறுமையில் குடிக்கிறீங்க, பிரச்சனையில் குடிக்கிறீங்க, இன்னும் கடன் வாங்கினுக்கிறீங்க, இன்னும் நிம்மதி இல்லாமல் ஆகுறீங்க. அப்படிலாம் குடிக்க கூடாது. குடிக்கிறதுக்கு ஒரு ராயல்னஸ் இருக்கணும். சும்மா என்ன பண்ண முடியாது. குடி ஒரு நல்ல விஷயம். எப்படி ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு மரியாதையாக இருக்குது சாப்பிட்ணுமோ அது மாதிரி குடிக்கிறதுக்கு என்ன பண்ண? வசதியாக வாழ கற்றுக்கோ, தெம்பாக வாழ கற்றுக்கோ, நல்ல சாராயத்தை தேர்ந்தெடுக்க கற்றுக்கோ. ஆரம்பத்தில் நீ லோக்கல் சாருக்கு குடி, அப்படியே வளர்ந்துடுவான். வேலையில் முன்னேறி திறமையை வளர்த்துக்கோ. நிம்மதியாக தூங்கிட்டு பேருக்கு உன் மூளை நல்லா வேலை செஞ்சேன்னா படி, திறமையை வளர்த்துக்கோ. எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் மேலும் சிறப்பாக இருக்கிறதுக்கு கற்றுக்கோ. அப்போ குடி சாராயம் தப்பானா அளவு தான் மேட்ரு. இதுதான் மேட்ரு. வீட்டு ஃப்ரிட்ஜில் இல்லை என் வீட்டில் என் பீரோவில் மது இருக்கும், தேவைப்பட்ட மட்டும்தான் அதை என்ன பண்ணுவேன் நான் திறப்பேன், இல்லைன்னா நான் என்ன பண்ண மாட்டேன். அப்படி இருந்தால் உங்கள் வீட்டில் ஒரு பாட்டில் மூடி இருக்குதுன்னா நீங்கள் நல்ல ஆள். உங்களை குடிக்காரன் அந்த மோசமான லிஸ்ட்லாம் வைக்கக்கூடாது. நீங்கள் மரியாதையாக வாழ்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லை எங்கன்னா குவார்ட்ரு பார்த்தா கூட ஓடுருவேன் நான், நீங்கள் எப்படி வாழல? நீங்கள் மனுஷனே இல்லை, நீங்கள் யார் கிடையாது. மது பல வகை. மயக்கம் தருவதால், மகரந்தத்திலிருந்து எடுப்பதால், மலரிலிருந்து எடுப்பதால் அது பேர் மது. மது என்று சாராயம். சாராயத்தில் பல வகையாக இருக்கிறது, பலவிதமாக செய்யப்படுகிறது. விஸ்கி, ரம், ஒயின், பியர், வோட்கா, ஜின் என்று பல வகையில். பார்த்து அருந்துங்கள், பக்குவமாய் அருந்துங்கள், இன்பமாய் இருக்கு. இந்த போதையை விட ஆன்மீக போதை பெருசு. சரியா? கடவுள் போதை உனக்கு புரிஞ்சிச்சானா சாராயம் ஒரு விஷயம் இல்லை. ஆனால் சாராயம் எடுத்துக்கணும். கடவுள் தெரிஞ்சால் கூட சாராயம் எடுத்தது தப்பு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரத்தத்தை சுத்தமாக்கும், தின்னாக்கும், இதயத்தில் கொழுப்பு சேரக்கூடாது, லிவரை சரியாக வேலை செய்ய வைக்கும். அந்த அளவில் குடிக்கலாம், அந்த அளவில் குடிக்கலாம். நல்ல சாராயமாக வாழ்கிற வாழ்க்கையில் நீ முன்னேற என்ன பண்ணேன்? நல்ல சாராயத்தை தேர்ந்தெடுத்து குடி. நல்லா இரு. என்ன குடிச்சிட்டு கெட்டு போட்டு சொல்லுவாங்களா? குடி என்ன பண்ணு, நல்லா இரு, நல்லா குடி, நல்ல குடியாக குடி. குடும்பம் குத்துமா, புருஷன் பொண்டாட்டியுமா சந்தோஷமாயிரு. வணக்கம். பல தலைப்பு மது பேசப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம நண்பர் ரொம்ப ஆர்வப்படுறார் மது அப்படின்ட்டு. கூட வர ஒத்துழைக்கிறதுக்கு இன்னொரு வராங்க. ஜெயராமையாவோட விருப்பத் தேர்வு தலைப்பு மதுனாலும் மது கிடையாது, சாராயம். மது வேற, சாராயம் வேற. மது அப்படின்னா பூவிலேருந்து எடுக்குது இல்லை, மகரந்த சேர்க்கையிலேருந்து எடுக்கப்படுற ஜூஸ், தேன் அப்படின்னு அர்த்தம்.
மதுன்னா என்னன்னு அர்த்தம்? தேன். மகரந்தத்துலேருந்து எடுத்ததுனால அது பேர் என்ன? மது. ஒரு பொருள்லேருந்து சக்கையாக எடுத்து சக்கையை புரிஞ்சு எடுத்து காசுனா அது பேர் என்ன? சாராயம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சக்கை புரிஞ்சு எடுத்து சக்கை பண்ணால் அது என்ன பேர்? சாராயம். பூலேருந்து எடுத்து எச்சில் குதப்பி ஒன்று பண்ணால் அது பேர் என்ன? மது. இப்போ சாராயத்தையும் ஏன் மதுன்னு சொல்கிறாங்கன்னா அதையும் குழப்பி ஏதோ ஒன்று பண்ணி வேற ஒரு பொருளாக மாற்றினாங்கன்ட்டு. ஆனால் மலர்லேருந்து எடுக்கப்பட்டது அது இல்லைனாலும் அதையும் கூட என்ன சொல்கிறாங்க, மயக்கம் தருவதினால் அது பேர் மது. சாராயமும் மயக்கம் தரதுனால அது பேர் என்ன? மது. பெண்ணும் மயக்கம் தந்தால் அவ்வளோ என்ன தான்? மது தான். மது தரும் போதையை விட மாது தரும் போதை அப்படின்லாம் சொல்லுவாங்க. போதையில் இருக்குது. போதை அப்படின்னு சொன்னால் என்னான்னு கேட்டிங்கன்னா பேதை மனம் கொள்வது, குழந்தையாக மாறிடுது, வளருது. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசாதவங்கன்னா சரகட்சிங்களா கூட மட்டும் தான் உறவாடுவேன்னு ஒருத்தர். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும்னா குடிக்காதவங்க தவிர மற்றவங்க கூட நான் பேசத்தில்லைன்னு சொல்லிக்கிறாரு. புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? குடிகாரங்களை கூட மட்டும் தான் நான் என்ன பண்ணுவேன், பேசுவேன்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் அவர் குடிகாரங்களை கூட பேச மாட்டார். குடிச்சவன் தான் என்ன பண்ணுவான், உள்ளொன்று வைத்து அப்படியே தில்லு சரக்கு உள்ளே போனவொடனே தில்லு வந்துடும். நீ என்ன பெரிய இந்த நாட்டுக்கு முதலமைச்சர இருந்துட்டு போ. எப்போ பாசை திட்டணுன்னா 2 கட்டி அப்படி தானே. சூப்பரேஸ்வர பாசை திட்டணுன்னா என்ன பண்ணுவாங்க, சார் சாமியார் சாராயத்தை பேசலாமா? நான் சாமியாரும் இல்லை மாமியாரும் இல்லை, நான் ஏதோ ஒரு யார் ஒரு மனிதன் கடவுள் புரிந்து கொண்ட. நீங்கள் எல்லாரும் சாமியார் லிஸ்ட்டில் ஏற்ற மாதிரி என்னை ஏற்ற போய் வச்சு விட்டு நீங்கள் புனிதத்தை என்கிட்ட என்ன பாவம்? நீங்கள் என்கிட்ட புனிதத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தேடக்கூடாது. நிறைய பேர் புனிதமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறானுங்க. உண்மை அப்படி இல்லை. மலம் கழிக்காத மனிதன் யாருமே இல்லை. எவ்வளோ பெரிய புத்தராக இருந்தாலும் அவர் கக்கா போகாமல் இருக்க மாட்டார். கக்கா போகும்போது நீங்கள் பார்க்காம இருப்பீங்க. கக்கா போகிற மாதிரியே போட்ட யாரும் போடல. புரியுதாண்ணா சொல்லிட்டு? அவர் கக்கா போகிற மாதிரி என்ன பண்ணல, போட்ட எதுவும் போடல. அதனால் அவர் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, கக்காவே போக மாட்டார் பொழுது அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுக்கிறீங்க, நினச்சிக்கிறீங்க. ஆனால் மனுஷன் நேச்சர்னா சாப்பிடுவான், பேழுவான், துர்நாற்றம் வீசும், வேர்வை. இந்த வேர்வை வாசனை சிலருக்கு பிடிக்கும், பிடிக்காமல் இருக்கும். தனி மனிதன்கிட்டேருந்து வர வாசனை பிடிக்கலாம், முடியாமல் இருக்கலாம். மது அப்படின்ற வார்த்தையை மதுவாக பயன்படுத்தாமல் சாராயமாகவும் பயன்படுத்திக்கலாம். சாராயன்ற வார்த்தை தான் இந்த இடத்துல ஆப்டடாக இருக்கும். பட் நான் தலைப்பு மதுவாக தான் பேசுகிறேன். ஏன்னா மதுவை பற்றியும் பேசுகிறதுனால. ஸோ மதுன்னா மயக்கம் தருவது. மயக்கம் தருவதுக்கு தேன் செம்ம போதை. தேன் உண்ண வண்டு மாமலரை கண்டு திரிந்தலைந்து பாடுவதில் ரீங்காரம் கொண்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. தேன் சாப்பிட்டா என்ன ஆகும், மயக்கம் தரும். அம்மாவோட பால் கூட மது குடிச்சிட்டா மிதப்பாயிடும். அம்மா பால் குடிச்சிட்டு ஒரு குழந்தை போதையில் தூக்கம் வந்துடும். சாராயம் போதை தரல, தாய்ப்பால் ஒன்றா தரும். போதை தரதுனால அதுவும் கூட என்ன தான், மது லிஸ்ட்டு தான். சோறு இருக்குது இல்லை, நல்ல சோறு உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு. அங்கேயும் அப்போது ஒன்று உனக்கு மயக்கம் தந்தா போதை தந்தா அது பேர் என்ன? அப்போ மது வதகைகள் எத்தனை அப்படின்னா சொல்ல முடியாது. ஆளாளுக்கு ஒரு நண்பன் மயக்கம் தருவான், அவனை பார்த்தாவே ஒரே கிறுக்கமாக இருக்கும். ஏன்னா என்னை அப்படியே கேர் எடுத்துப்பான் அவன். ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்ய முடியாது. அப்போ நண்பன் கூட மதுவை போல் இருக்கலாம். ஒரு நல்ல நட்பு மது போதையை விட செம போதையாக இருக்கும். கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ஒரு ஆள் கூட போனால் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். எது ஒன்றா பண்ணலாம், என்ன ஒன்றா பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டானா அந்த இடம்னா அப்போ மதுன்னும் போது ஒன்று மட்டும் இல்லை, பல வெரைட்டிஸ். அதில் சாராயத்தை மெயினாக பேசிக்கலாம். ஆனால் மதுனா இதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கோங்க. போதைத்தர வஸ்துக்கள் எல்லாம் என்ன தான், மது தான். தாய்ப்பால் மது, சாப்பாடு மது. இப்போ மது எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம், இமேஜினேஷன். இந்த போதைத்தர வஸ்து எங்கேருந்து நடந்திருக்கோம்? எல்லாரும் தேன் நக்கியாக பண்ணியிருப்பாங்க. தேனை நக்கிய போதை இருக்கும். இன்றைக்கும் சில மரங்கள்லேருந்து இலைகளை சாப்பிட்டா, பழங்களை சாப்பிட்டா போதை தருது. இந்த குரங்குங்கள்லாம் அந்த பழத்தை குலுக்கி அந்த பழத்தை சாப்பிட்டு செம்ம போதையில் நக்கிட்டு ஹான்னு இது.
பெரும்பகுதி போதை தர வஸ்து புளிப்பாக இருக்கும், புளிச்சிருக்கும். புளிக்க வச்சா போதை தரும்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கிறான். புளிப்பாக இருக்கிறதுனால, புளிக்கிறதுனால, சில பழங்கள் புளிப்பாக இருக்கிற பழங்கள் அவனுக்கு ஒரு போதையை தரதுனால, ஒரு பொருளை புளிக்க வச்சா என்ன பண்ணோன்னா, சோறை புளிக்க வச்சு சொண்டி கஞ்சி, சோறை புளிக்க வச்சு என்ன பண்ணா, சொண்டி கஞ்சி குடிச்சிட்டு போதையாக இருக்குது. வந்தேனம்மா வந்தேனோ பாட்டு கேட்டிருப்பீங்க. சொண்டி கஞ்சி விற்கிறாங்க. சோறு என்ன பண்ணுறது, 4 நாள் ஊற வச்சு. இப்போ என்னென்னலாம் ஊற வச்சு புளிக்க வச்சு பண்ணலான்ட்டு பயங்கரமான ஆராய்ச்சிங்கள்லாம் பண்ணி பெசிமர் ப்ராசஸ்ன்னு ஒரு வெள்ளைக்காரன் பேரை சொல்லி ஆக்சுவலாக சாராயங்காய் சேர்த்து கொதிக்க வச்சு ஆவியை பூச்சி ஆவியை தண்ணி ஆக்கி குடிக்கிறது. அங்கே வந்து இப்போ நம்ம நிற்கிறோம். இப்போ ஆவியை கொதிக்க வச்சு தண்ணி ஆக்கி குடிக்கிறதெல்லாம் முடிஞ்சு போய் நேரடியாக கெமிக்கல் எடுத்து போட்டு கலந்துக்கிறது, மாத்திரை வாங்கி போட்டுக்கிறதெல்லாம் ஆயிடுச்சு. அப்போ மது வகையில் மாத்திரையும் சேர்ந்துச்சு. தேன், சாப்பாடு, பால் இதெல்லாம் இல்லை, மாத்திரைகளும் என்ன ஆயிடுச்சே, போதை தர மாத்திரை, போதை மாத்திரை. எதுக்கு அவன் வசதிக்கு ஏற்ற மாதிரி தேர்ந்தெடுக்கிறான் மதுவை. வசதிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறான், தேர்ந்தெடுக்கிறான். அப்போ மது தேவைப்படுது, சாப்பாடாக தேவைப்படுது, குழந்தையா இருக்கும்போது தாய்ப்பாலாக தேவைப்பட்டுச்சு. மது மனுஷனுக்கு என்ன ஆகுது, அத்தியாவசியமான பொருள். சாராயம் இல்லை, மது. ஆனால் சாராயன்றது தனியாக என்ன பண்ணி வச்சுக்கிறாங்கன்னா, அதுலேருந்து பிரித்து கேட்டகரி வைஸ் நம்ம எப்போதுமே பயன்படுத்துறதுன்ட்டு. மேலும் கெட்டு போகாது. ஒரு சாப்பாடு கெட்டுரும், ஒரு தாய்ப்பால் கெட்டுரும், ஒரு பசுவின் பால் கூட மது தருதுன்னா, மயக்கம் தருதுன்னா அதுவும் போதை தான். ஆனால் அது என்ன ஆகும், கெடும். ஆனால் நன்மை தரும். புளிக்கும், மோராகும், வெண்ணெய் திரளும், நெய் ஆகிடலாம். நெய் ஆயிடுச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு. அதனால் ஞானத்துக்கு நெய் வைக்கணும், நெய் விளக்கு ஏற்றின்னு விளக்கு ஏற்றிங்கிறானே தவிர நெய்யாக மாறல. மேலும் என்னால் அதுக்கு மேலே ப்ராசஸ் ஆகி ஒன்றும் ஆக முடியாதுன்னு நின்ட்டு, அது பேர் என்ன, நெய். ஞானம் அஞ்சிட்டார் ஒருத்தர்னா இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு புரிஞ்சுக்கினார். அந்த எண்டை அனுபவிச்சுக்கிறாரு. அதனால என்லைட்மெண்ட் அது முடிஞ்சிடுச்சு. அவள் தான் அவர் கதை என்ன ஆச்சு, முற்றும் அப்படின்றத திறந்துட்டார், முடிவுக்கு வந்துட்டார், முடிஞ்சிச்சு. அவள் தான் அவர் கதை முட்டு சந்து தான். அதுக்காலமாக அங்கே என்ன இல்லை, அதுக்காலமாக ஒன்றும் இல்லை. அவள் தான் அவர். அப்போ அவ்வளோ தூரம் போனால் நெய் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி வைக்கிறதுக்காக செஞ்சு வச்சுக்கிறாங்க. அப்போ ஒரு பொருள் தெரிஞ்சுனே வரும், அது மேலே அது தெரியாது நிற்கும். தேனும் அப்படி தான், மகரந்தமாக இருக்கும், வண்டில் காலில் போடும், எச்சிலில் கொதப்போம், கெட்டுரும். அதுக்கப்புறமா அது கிடையாது, அவள் தான் முடிஞ்சிச்சு. தேன் கிடையாது, அது ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சே. இந்த வகையாரால் மனிதன் யோசித்து, நான் ஆர்டிஃபிஷியலாக எதனா பண்ண முடியுமா, மலர் தரத்தெல்லாம் இல்லை, பழங்கள்லேருந்து நான் எடுக்க முடியுமா அப்படின்னா, திராட்சை அதை ஊற வச்சு, அதை புளிக்க வச்சு, அதை எடுத்து அதை பதப்படுத்தி எடுத்து அப்படியே வச்சான் ஒன்று. அதை பதப்படுத்துறதுலேயே கொதிக்க வச்சு பண்ணான். இப்போ வெறும் திராட்சை மட்டும் இல்லை, பார்லி, கோதுமை, ரைஸ் இதுலேருந்தெல்லாம் கூட கொதிக்க வச்சு அதை வேறு மாதிரி பண்ணி அதை ப்ராசஸ் செஞ்சு அதை புளிக்க வச்சு அதை கொதிக்க வச்சு அதுலேருந்து எடுத்து பீர், ரைஸ் பீர் இருக்குது, பீன் பீர் நிறைய. இப்போ சிங்கிள் மால்ட்டு, விஸ்கி, பிராந்தி, இந்த மாதிரிலாம் நிறைய ஐட்டம் வந்துச்சு. இப்போது நீங்கள் இப்போ வந்து மனிதன் கண்டுபிடிச்சதில் கொண்டு வந்ததில் இப்போ சாராயன்னு நீங்கள் சிம்பிளாக சொல்லிக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குது, வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. வோட்கா, ஜின்னு, ரம்மு, பிராந்தி, பீரு, விஸ்கி, பல ஐட்டம். பெரும்பகுதி குடிகாரங்களுக்கு இவ்வளோ தூரம்லாம் டீட்டெயிலாம் தெரியாது, குடிக்கவே தெரியாது. குடிக்க தெரியாதவன் தான் குடிகாரன். குடிக்க தெரிஞ்சவன் குடிகாரன் கிடையாது, குடுத்தனம் தருவேன். ஏன்னா அது என்ஜாய் பண்ண புரிஞ்சிச்சேன்னா, சாராயத்தை என்ஜாய் பண்ண புரிஞ்சிச்சானா அது என்ன இல்லை, அது உங்களுக்கு மயக்கம் தர, அசிங்கம் பண்ணுற, உங்களை கேவலப்படுத்துகிற ஒரு பொருள் கிடையாது. செய்யப்பட்டது எதுக்காகனா, இன்புற்று இருப்பதற்கு, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. என்ன கேட்டால் ஞானிகளால் தான் அது உருவாக்கியிருக்க முடியும். சாப்பிட்டா இவ்வளோ பெரிய போதைக்குதுடா, கடவுள் போதை கிட்டத்தட்ட நீங்கள் அதில் அனுபவிக்கலாம். கடவுள் போதை கிட்டத்தட்ட அனுபவிக்கிற மாதிரி தான். செம்ம போதை இது அந்த சரக்கு. அப்போ இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது சாராயம். இப்போ சாராயம்னு நீங்கள் சொல்லிட்டா என்ன பண்ண முடியாது, சிம்பிளாக ஒன்றுலாம். ஸோ நேரடியாக எதாவது ஒயின்னு எல்லாத்தையுமே சொல்லிக்கிறோம். திராட்சை ரசத்துலேருந்து எடுக்கிற ஒரு பொருள் தனியாக, திராட்சை ரசம், புளிக்க வச்ச திராட்சை ரசம். இந்த இயேசுநாதர் கானான் தேசத்தில் முதல் அதிசயம் செஞ்சார். திராட்சை ரசம் கல்யாணத்தில் கொடுத்தாங்க பரிமாறத்துக்கு. நீங்கள் ஐரோப்பிய கண்ட்ரி, யூரோப்புக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா கம்பல்சரி ஒரு ஹோட்டலில் பாட்டிலில் முதல்ல வச்சுட்ருக்கோம்.
ஒயின் சாப்பிட்றது வந்து ஒரு சாதாரண நம்ம டீ குடிச்சிட்டு சாப்பிட்ற மாதிரி. மலேசியா சிங்கப்பூர்லாம் போனீங்கன்னா சாப்பாட்டுக்கு தண்ணி ஒன்று தனியாக வாங்கிக்கணும். அது தண்ணி டீ தண்ணியாக இருக்கலாம், பாலாக இருக்கலாம், காப்பியாக இருக்கலாம், இல்லை வெறும் ஜூஸாக இருக்கலாம், லெமன் ஜூஸாக இருக்கலாம், இந்த மாதிரிலாம். அப்படி ஒரு பழக்கமே இருக்குது அந்த நாட்டில். இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மாதிரி அது இருக்குது. இப்போன்னா சின்ன தமிழக அரசு நமக்கு என்ன பண்ணி வச்சுருக்குதுன்னா, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ரொம்ப போராடுறீங்க, நீங்கள் எளிமையாக என்ன பண்ணுங்கள், சாராயக்கல்லில் போய் வாங்கிக்கணும். ஒருத்தரும் காசுனா என்ன இல்லை, காசுனா குற்றம், குடித்தா சரி. சாராயத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, காசை கூடாது. காசுனா அது பேர் கள்ள சாராயம். அது பேர் என்ன, சாராயம் எப்படி கள்ள சாராயம் ஆகும்? சாராயம் தானே. என்ன அரசுக்கு எதிராக தனியாக நீங்கள் செஞ்சீங்கன்னா அது பேர் என்ன, கள்ளச்சாராயம். கள்ளச்சாராயம் இந்த ஊர்லலாம் முதல்லலாம் காசு நிற்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் கடுக்காய் எடுப்பாங்க. கடுக்காய் சாப்பிட்டா மிடுக்காய் நடப்பாயின்னு சொல்லிட்டாங்களா இல்லையா? கடுக்காவை இடித்து வெல்லம் கூட போட்டு ஒரு 30 நாள் 40 நாள் ஊற போட்டு அதை எடுத்து கொதிக்க வச்சு அந்த ஆவியை ஏற்றி சில்லுனாக்கி அதை பாட்டிலில் பிடிச்சி வச்சுட்டு குடிப்பாங்க. எப்படி இருப்பாருன்னா நல்லா ஆரோக்கியமாக இருப்பார். ஏன், மருத்துவம் குணம் வாய்ந்த கடுக்காவும் வெல்லமும் போட்டு கொதிக்க வச்சு என்ன பண்ணார் அவர், சாப்பிட்டார். இதில் புத்திசாலி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எட்டிக்காயை போட்டுருவாங்க. புள்ளெல்லாம் பிறந்துச்சு, இனிமேல் பட்டு அவனுக்கு தேவையில்லைன்னா ஆண்மை குறைஞ்சாலும் பரவாயில்ல, ஆரோக்கியமாக இருக்கலாம், உடல் ஆரோக்கியமாக இருக்கும்ன்றதுனால எட்டிக்காயும் போட்டு செஞ்சான். இப்போது அப்படியே போய் பேட்டரி செல்லி போடுறது, யூரியா போடுறது, சீக்கிரமாக ஊற வைக்கணுன்றதுக்காக சீக்கிரமாக ஆகணுன்ற மாதிரிலாம் செஞ்சு சாராயம் காசிலேருந்து சாராயம் குச்சி நிறைய பேர் சாப்பிட்றாங்கன்ட்டு அரசாங்கமே என்ன பண்ணிச்சுப்பா, அப்படியும் அதை சொல்லிக்கலாம். அப்படி தான் இல்லை அப்படின்னு சொல்லி நல்ல நாட்டுக்கு நிறைய வருமானம் வரக்கூடிய ஒன்று எது அப்படின்னா இன்றைக்கி என்ன தான், சாராய வியாபாரம் தான். சாராயம் செய்கிறத அரசாங்கம் செய்யலை, விற்கிறத அரசாங்கம் செய்யுது. செய்கிறத என்ன பண்ணல, அரசாங்கம் செய்யுது. இது உங்களுக்கு புரியுமா இல்லைன்னு தெரியுமான்னு தெரியாது எனக்கு. சாராயம் செய்கிறது அரசாங்கம், சாராயம் செய்கிறது விற்கிறத ரெண்டுமே அரசாங்கம் செய்யாமல் கான்ட்ராக்ட் விட்டது இது முதல்ல. ஜெயலலிதா வந்த பேர் தான் சாராயம் விற்கிறது என்ன பண்ணாங்க, அரசாங்கமே எடுத்துக்கினாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் முதல்ல வாடகை இது விட்டுருவாங்க, லீஸ்க்கு விட்டுருவாங்க. அப்போ சாராயத்துக்கு எடுக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும், அவங்க பேரம் பேசுவாங்க, பேரம் பேசி அதை எடுத்து வச்சுப்பாங்க. திமுக ஆட்சியில் அப்படி தான் இருக்கும். அதனால தான் ஓட்டு வாங்குறாங்கன்ற மாதிரிலாம் இருந்தது. இதை மாற்று புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதை அரசாங்கமே விற்கும். அரசாங்கமே விற்கணும். இன்றைக்கி இவங்க விற்கல, அன்றைக்கி சாராய கடையவே எம்ஜிஆர் காலம் வரைக்கும் கூட எப்படி தான் இருந்தது, சிண்டிகேட் போட்டு லீஸுக்கு விட்டு சாராயத்தை ஒருத்தர் ஏழை வைத்துப்பார். ஸோ கம்பெனி செய்யும், இவர் விற்பார். கம்பெனி மறைமுகமாகவே தான் இருந்தது. அரசாங்கத்துக்கு டேக்ஸ் கட்டும், செய்யும், விற்கிறதுக்கு அவங்ககிட்ட கொடுத்துரும். இப்போ அரசாங்கம் விற்கிறதுனால செய்கிறது கம்பெனிக்கிட்டேருந்து ஒரே வருதுன்னா அங்கேயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் விற்றுங்கிறாங்க. நேற்று முந்தான் ஒருத்தர் அமைச்சர் யாரோ ஒருத்தர் பேசினார் போல், 10 ரூபாய் நாங்கள் வாங்கிறது எதுன்னா பாட்டில் திருப்பி குடிப்பீங்கன்னு தான். நீங்கள் பாட்டில் திருப்பி கொடுத்து காசை வாங்கிக்கணும், நீங்கள் வாங்க மாட்டேன்றீங்கன்ட்டு. பாட்டில் கண்டத்தில் விசிறடிக்கிறீங்க, நாங்கள் 10 ரூபாய் எதுக்கு எக்ஸ்ட்ரா விற்கிறான், அதோட விலை எவ்வளோ தான், சும்மா 55 ரூபா. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீ அவ்வளோன்னு எனக்கு தெரியாது. 55 ரூபா தான். 65 ரூபாய்க்கு நாங்கள் ஏன் விற்கிறோன்னா பாட்டில் திருப்பி கொடுத்து 10 ரூபாய் வாங்கிக்கணும். எத்தனை பேர் திருப்பி கொடுத்து வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் சொல்லிடுறாரு. நியூஸ்லேயே அது வந்தது. இருக்கட்டும், அது சாராயத்தை பற்றின ஒரு அப்டேட். இப்போ சாராயம் பல விதம், சாராயம் செய்கிறது பல விதம். சாராயத்துக்குள்ளே நிறைய வெரைட்டிஸு இருக்குது. மதுவில் எல்லாம் ஒன்று கிடையாது. புள்ள பிறந்துச்சேன்னா அப்போல்லாம் பிராந்தி கொடுப்பாங்க, பிஸ்கெட் பிராந்தின்ட்டு. பிஸ்கெட்லேயே பிராந்தி செய்வாங்க, ஆனால் கொடுப்பாங்க. மால்டட் பிராந்தி. வெள்ளைக்காரன் என்ன பண்ணிட்டான், யூரோப் கண்ட்ரிலாம் நான் செஞ்சுக்கிறான். குளிர்கால உணவு, ரத்தம் ஓடாது, ரத்தம் ஆகாது, ஓடாது, குளிரில் நடுக்கத்தில் இதுவாகிடும். இந்த ஆல்கஹாலை உள்ளே தள்ளினான்னா, சரக்கு உள்ளே போச்சேன்னா ரத்தம்னா அவனா நீர்த்து போய் நல்லா ஓடும். அவனோட பிரதானமானது அது. அப்போ இங்கே இந்தியாவில் இந்த நாட்டிலலாம் இருந்ததுன்னா இவங்களும் பிரதான உணவு. இவங்களாம் கடுக்கா, வெல்லம் கரும்புலேருந்து எடுத்த பொருள், கடுக்காவை போட்டு செய்வாங்க. கூட மூலிகை பொருள்லாம் போட்டு செஞ்சாங்க. இன்றைக்குமே மருத்துவ குணம் வாய்ந்த பொருள்கள்லாம் இருக்குது, போதை தரக்கூடியது. இங்கேயே இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் இலை மூலிகைகளெல்லாம் எடுத்து நேரவே சில ஆன்மீக அமைப்புகள்லே தரத்தான் நான் கேள்விப்பட்டுக்கிறேன். எனக்கு கேள்வி தான் பட்டுக்கிறேன், ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. கஞ்சாவை அரைச்சி அறுக்கிறது,
அதை சொல்லியே மந்திரங்களை சொல்கிறது, பாலில் கலந்து கொடுக்கறது, கஞ்சா போன்ற போத வஸ்துக்களை கொடுத்து மதி மயக்கத்தை செஞ்சு வச்சு முட்டாளாகவே வச்சுன்னு இருக்கிறது அப்படின்ட்டு. ஸோ மது வகைகளில் கஞ்சாவும் மது வகையில் ஒன்று சேர்ந்தது தான், இலையை டைரெக்டாக சாப்பிட்றதுல. இப்போ திராட்சையிலேருந்து பலவித பழங்கள்லேருந்து பல பழங்களை போட்டு பல விதைகளை போட்டு அது நிறைய வெரைட்டிஸு, சிங்கிள் மால்ட், ஒரே ஒரு சத்து மட்டும் இல்லை, ஒரு விதையில் மட்டுமே எடுத்தது, அது மாதிரி சிங்கிள் மால்ட் விஸ்கி. பிராண்டி பண்ண முடியதில்லை, பல பழங்களை போட்டு செஞ்சால் பிராந்தி, ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருள் போட்டு செஞ்சால் அது பேர் விஸ்கி. இது மாதிரி ரம்மு, ஜின்னு, வோட்காலாம் இந்த மாதிரி தனித்தனி ஸ்பெஷல் ஐட்டங்கள்லேருந்து வருது. இதெல்லாம் போய் பியர். இப்போ பியர் குடிப்பேன், ஆனால் நான் ஹாட்லாம் எடுத்துக்கிறது இல்லை. பியரும் ஹாட்டு தான், ஆனால் அது என்ன இல்லை, இப்போ சில்லுன்னு குடிச்சா அது ஹாட் இல்லைன்னு நினச்சிக்கிறான். ஆனால் நான் பியர் மட்டும்தான். பியர் குடிக்கிறவங்க நல்லவங்க, சரக்கு அது விஸ்கி பிராந்தி குடிக்கிறவங்க மோசமானவங்க, இது மாதிரி லிஸ்ட்டெல்லாம் இருக்குது. அதில் பியர் மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு. எனக்கு முதல்ல நான் சினிமா எடுக்கிறதுக்கு போகும்போது ஒருத்தர் இருந்தார், தந்தி கோடு காமனுக்கு அந்த பாட்டு எழுதின ஒரு மியூசிக் டைரக்டர் ஒருத்தர். அவர் பெருசாக வெளியே வரல, அப்படியே போயிட்டார். அவர் எனக்கு பிரியாணி பிடிக்கும், அதான் வாங்கி கொடுத்தா தான் பேசுவேன்னே சொன்னார். பேசுறதுக்கே, சும்மா சினிமா டிஸ்கஷன் பேசுறதுக்கே அவர் பியர் மட்டும் தான் கேட்டார். ரொம்ப சீப்பானவர்னு நினச்சிங்கன்னா நான் ஒரு பியரும் பிரியாணியும். இது மாதிரிலாம் இருக்கிறாங்க ஆளுங்க சினிமா ஃபீல்டில். நாங்கள் பேசணுன்னா நம்ம ஒரு பீர் பார்ட்டி வச்சுன்னு பேசலாம். அந்த மாதிரிலாம் பீர் குடிக்கிறது கேட்டகரி இருக்குது. இது மாதிரி சாராயம் பல என்ன செய்யும், மனுஷனுக்குள்ளே போகும், லிவர் உடனடியாக அதை கன்சியூம் பண்ணோம். பியராக இருந்தாலும் பிராந்தியாக இருந்தாலும் சாராயம் எந்த ஐட்டமாக இருந்தாலும் மூளைக்கு உடனே சிமிச்சு அனுப்புவோம். மூளை செல்லாம் நியூரான்லாம் விரிஞ்சிடும், முகலம் கொஞ்சம் லேசாக பாதிக்கும், ரோடு ரெண்டாக தெரியும், உள்ளே போ அது அந்த அளவு பொறுத்து இருக்குது, ரெண்டாக தெரியும். அப்புறமா யாருமே இங்கே பெரியார் இல்லை அப்படின்னும், பல்ல நரந்து கடிப்பான் அப்படின்னு நெந்துப்பான், நீ என்ன பண்ணுருவான், அப்போ தான் அவனுக்கு மீசை இருக்குது தெரியும். இது பொம்பளை குடிக்க மாட்டான்லாம் கிடையாது, பொம்பளைலாம் வெளிநாட்டில் குடிப்பாங்க. வெளிநாட்டில் குடிக்கிற யாரும் இதை மாதிரி பண்ண மாட்டாங்க, டீ கடை மாதிரி வச்சு நிற்பாங்க. அங்கே யூரோப் கண்ட்ரிக்கெல்லாம் போனீங்கன்னா மளிகை பொருளில் விற்கிற மாதிரியே டீ கடையில் சாராயம் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு ஷார்ட் சாராயம் வாங்கி குடிச்சிட்டு வரலாம். ஒரு டீ சாப்பிட்டு வர மாதிரி என்ன பண்ணலாம், ஒரு கட்டிங்கு 30 ml 60 mlன்னு அளவுக்குள்ள இருக்கும், ஊற்றி கொடுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், இமீடியட்டாக குடிச்சிட்டு வரலாம். அங்கே எவனும் குடிச்சிட்டு ஊந்துருக்க மாட்டான், நிமிந்துருக்க மாட்டான், அத்தவனை பார்த்து திட்ட மாட்டான், விபத்தும் வராது. ஆனாலும் வண்டி ஓட்டுறான்னா அவன் குடிக்க மாட்டான், வண்டி ஓட்டுறவன் குடிக்க மாட்டான். அங்கே அதில் அவங்களாவே நேர்மையாக இருப்பாங்க, நாங்கள் குடிக்க மாட்டாங்க வண்டி ஓட்டணும் அப்படின்ட்டு வீட்டுக்கு போய் குடிப்பாங்க. அப்படியே வண்டி குடிக்கிறாங்கன்னாக்கா பொண்டாட்டியை கூப்பிட்டு வண்டி ஓட்ட சொல்லுவாங்க. பொண்டாட்டியும் என்ன பண்ணுவாங்க, வண்டி ஓட்டினே போவாங்க. இங்கே குடிச்சிட்டா பொண்டாட்டி மதிக்க மாட்டா, கதவு மூடி வெளியே தள்ளிடுவா. ஏன்னா அப்படி தான் குடிப்பான் இவன். இப்போது நாட்டுக்கு நாடு இடத்துக்கு இடம் குடிக்கிறாங்க, ஆனால் எப்படி இருக்குது, மனித மனம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ எந்த ஒரு பொருளையும் மனம் தான் எப்படி கையாளுதுன்றது தான் இருக்குது. ஸோ சாராயம்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க, உலகம் முழுசும் பரவலாயிடுச்சு. இந்தியாவில் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுகிறாங்க, விற்கிற உரிமையோட அரசாங்கமே என்னவும் பண்ணுது, விற்கவும் செய்யுது. விற்கவும் கடை இருக்குது. இங்கே இப்படி போனீங்கன்னா அந்த இடத்துல கடை இருக்குது. ஒரு 20 அடி தாண்டி பார்த்தீங்கன்னா போலீஸும் இருக்கும். குடிச்சிட்டு போய் மாட்டிப்பான், அவன் 50-100 வாங்கிக்கின்னு அவனை அனுப்பிச்சுட்ருவான். இப்போ நடக்கும். இப்போ போனீங்கன்னா இந்த சீனை பார்க்கலாம். கடை இருக்கும், கடையிலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் போலீஸ் இருப்பார். ஏன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறேன்னு குடிச்ச காசை விட எக்ஸ்ட்ரா கிட்ட காசு இருப்பான். ஒருத்தன் டில்லாக இருப்பான், என்ன பண்ணிடான்னு. குடிக்க போகிறதுனாவே பைக்கில் அவன் போகிறது இல்லை, அவன் பைக்குனா திடீர்னு போயிடுச்சு, குடிச்சா கூத்துட்டு போயிடுச்சு. ஆமாம், போலீஸ் ஸ்டேஷனில் போய் எந்த சார் வண்டின்னு தேடினா அதுவும் போயிடுது. இது போலீஸ்காரங்களுக்கு ஒரு பெரிய தொல்லை. குடிகாரங்களில் வல்லமையானவங்களாங்கிறாங்க. இது எச்சக்குடியெல்லாம் இருக்குது. அங்கே போய் நின்று இருப்பாங்க, வாங்கினா சிரிப்பாங்க. அவன் குடிச்சிட்டு கொஞ்சம் பாட்டில் இருக்கல, எல்லா பாட்டிலையும் இருத்து அது ஒரு கட்டிங் போட்டு குடிச்சிட்டு வந்துடுவோம்னுங்கிறான். உச்சக்கட்டமாக வேலை வெட்டிக்கு போகிறதில்ல. நான் காலைல 12 மணி திறப்பாங்கன்னு காத்துனது தவம் வந்து ஆமாம் திறந்த உடனே போய் குடிச்சிட்டு பணம் எப்படிடா வரும்னா, அங்கே போனால் அங்கே அண்ணனுங்களுக்கு எதனா செஞ்சால் என்ன பண்ணுவாங்க, வணங்கண்ணா அப்படி இப்படின்னு பேசி என்ன பண்ணுவாங்க. ஆமாம், அங்கே போனீங்கன்னா தெரியும். சமத்துவம் நிலவுற இடம், ஜாதி மதம் மயிறு மட்டை எதுவும் பார்க்காத ஒற்றுமையாக சகோதரத்தோடு அவன் எச்ச துப்பியிருப்பான், அவன் மேலே உட்காந்துருப்பான். இதெல்லாம் எங்கே தான் நடக்கும் அப்படின்னா, எங்கே தான், சாராய கடையில் தான்.
அங்கே குடிக்கூடாதுன்னு இருக்கும், பார்லாம் தனின்னு இருக்கும். பார் இல்லாத கடைக்கு கூட போனால் கூட அங்கேயே என்ன பண்ணுவான்னா பாட்டில் தந்து யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர் எடுத்துன்னு போய் எடுத்து ஊறுகாய் பொட்டலை ஒன்று எடுத்துன்னு போய் கூடவே முடிச்சுட்டு இருக்குது. சாராயத்துக்கு சைடிஸ் ஊறுகாய் கண்டுபிடிச்ச ஒரு நாடு எதுன்னா அது தமிழ்நாடு தான். இதை விட ஒரு பெஸ்ட்டு ஒன்று இல்லைன்னு சரக்கு அச்சு நாக்கில் தடவை உண்ணுணும், மறுநாள் பார்த்தா தலைவலிக்கும். ஏன்னா செய்யப்பட்ட பொருள் கெமிக்கல், அதில் என்ன இல்லைன்னா இல்லை. இன்னொரு விஷயம், குடும்ப கட்டுப்பாடை அதில் எடுத்துன்னு வந்து வச்சானுங்க, மாத்திரை அதில் கலந்து குடித்தா குடும்ப கட்டுப்பாடு, பிள்ளை பிறக்கக்கூடாதுன்ற மாதிரி. எப்படி அப்போ எட்டிக்காக போட்டாங்களோ அந்த மாதிரிலாம் இப்போது நீங்கள் வாங்கி குடிக்கிற இது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சாராயமும் உத்தரவாதமானது கிடையாது. அதனால் என்ன பண்ணி வச்சுக்கிறாங்கன்னா அதுலேயே எலைட்டுன்னு ஒன்று இருக்குது. எலைட் பீப்புள் எப்போவுமே இருக்கணும், முன்னேறிய சமூகம் எப்போவுமே என்ன இருக்கணும். சராசரி மனுஷனுக்கு சாராய கடை, கொஞ்சம் விசேஷமானவனுக்கு எலைட் கடை, அது சில இடத்துல மட்டும் இருக்கும். அங்கே போனீங்கன்னா வெளிநாட்டு மதுபானங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அங்கே விற்பாங்க. எல்லாத்துலேயும் அது விற்க மாட்டாங்க. இங்கேயே லோக்கல்லாம் நீங்கள் போனால் ஃபுல் பாட்டிலெலாம் கிடைக்காது. ஏன்னா அவனுக்கு லாபம் கிடையாது, பெருசாக வாங்கிட்டேன்னா சின்னதாக தான் விற்கும். கோட்டர் தான் நீ என்ன பண்ண, 4 கோட்டர் 5 கோட்டர் தான். அவனை ஃபுல் பாட்டில் கேட்டால் இல்லைன்னு எப்போ பார்த்தாலும். ஏன் அதெல்லாம் யாரும் வாங்குறது இல்லை, எப்போனா தான் ரேராக தான் சேல்ஸ் ஆகுதுன்ட்டு வாங்கின்னு போய் வீட்டில் குடிக்க முடியாது. இங்கே அப்படி குடிக்கிறீங்கன்னா நீங்கள் சுத்த வீரம்தான். ஒருத்தன் சரக்கை வாங்கின்னு போய் வீட்டில் வச்சுன்னு குடிக்கிறான்னா உண்மையிலேயே அவன் யார் தான் சுத்த வரான். பொண்டாட்டி தெரியாதுங்க, சும்மனா சொல்லணும்ப்பான். குடிச்சாவே நாத்தடிக்கும், அப்படியே குபில்னு வாசனை வரும், சகிக்க முடியாதபடி அது இருக்கும். இங்கே இதில் சிலதெல்லாம் கணக்கில் எனக்கு தெரில. கடைக்கு ரெகுலராக போகிறவங்க குடித்து பழக்கமானவங்களுக்கு கேட்டகரி வைஸ் இருக்குது. நீங்கள் 100 ரூபாய்க்கு குடிக்கிறது ஒரு சரக்கு இருக்கும், 200 ரூபாய் குடிக்கிறது ஒரு சரக்கு இருக்கும். கோட்ரு 300 ரூபாய்க்கும் இருக்குது, கோட்ரு 100 ரூபாய்க்கும் இருக்கும். பேருங்கெல்லாம் வேறு வேறு எனக்கு தெரியாது, அந்தளவுக்கு நான் பழகலை. அப்புறம் குடிக்கலைன்னா நான் குடிக்கிறேன். நான் ஆரம்பத்தில் குடித்தது ஃபஸ்ட்டு நான் குடித்தது வந்து மெக்டோனல் கோட்ரு வித்தவுட்டு தண்ணி, அப்படியே இறங்கிட்டேன் உள்ளோம். 6 சப்பாத்தி சாப்பிட்ருப்பேன் போல் குஷ்டு வந்து. டிவி படம் பார்க்குறேன், எனக்கு எம்ஜிஆர் நடிகிறார் ஏதோ ஒரு படம், நான் இப்படி தான் பார்த்தேன். நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. இந்த முதல் முத்தத்தையும் முதல் காதலையும் மறக்க முடியாது மகள். என் அனுபவத்தை சொல்லணும், எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு அனுபவம் எனக்கு என்ன தெரியும். பீரை வாங்கி சாய்ச்சிட்டேன், பீரை வாங்கி வச்சுருந்தேன் நானும் என் நண்பனும் குடிக்கலான்ட்டு. ஓலை வீடு, மழை பெஞ்சுது, ரகசியமாக வச்சுட்டு வந்தோம். ஓப்பன் பண்ணி கொஞ்சோண்டு குடித்தோம். திரும்ப போய் பார்க்குற மழை பெஞ்சு தண்ணி ஊடி கீழே ஊற்றி காணாமல் போயிடுச்சு. பீருக்கு நமக்கு ஒத்து வரல, கோட்ரு வாங்கின்னு நானும் நண்பனும் குடிக்கலான்ட்டு. அவன் எனக்கு வாங்க குடிக்க முடியாது, போட வாசனை மோசமாகுதுன்ட்டு. இந்த மாதிரி எனக்கு நம்ம வண்டலூருக்கு ஜூக்கு போனோம். அதாவது என்னோடய 17-18 வயசில் சொல்கிறேன். நிறைய சரக்குலாம் 6 பாட்டிலாம் வாங்கிட்டு போனோம். மொத்தமாக போலீஸ்காரன் எடுத்துகிட்டு போயிட்டான். போலீஸ்காரன் எல்லா போலீஸ்காரும் நல்லவங்க கேட்டவங்களாம் இல்லை, அங்கே நடந்த சம்பவம் சொல்கிறேன். மது பிரியர்களுக்கு சொல்கிறேன், குடிக்கிற அளவு பொறுத்து உங்கள் லிவர் வேலை செய்யும். லிவர் கெட்டுரும், குடிக்கிறதுனால லிவர் கெட்டுரும். மூளை தன்னுடைய செயலை இழந்துடும். தண்ணிலேயே மறந்துடுவீங்க. பேசுறது என்னான்னு உங்களுக்கு தெரியாது, வாய் குளரும். அப்புறமா ஐநாவத்தில் ஒரு 10 பேர் சேர்த்தாங்க, இங்கே ஒரு 50 பேர் சேர்த்தாங்க. அது மாதிரி கள்ளசாராயம் குச்சி பின்னிவே சேர்த்தாங்க அப்படின்லாம் நீங்களே கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்பப்போ அந்த மாதிரி நான் ஐசிஎஃப்பில் வேலை செஞ்சு எனக்கு ப்ரொமோஷன் கூட வந்தது. சாராயம் செத்துட்டாங்கன்றதுனால சீனியருங்க 2 பேர் செத்துட்டாங்க குஷ்டு. இப்போ ப்ரொமோஷன் வாங்கினோன்னா ஃப்ரெண்டுக்கு சாராயம் வாங்கி கொடுக்கணும். சீனியருக்கு என்ன பண்ணணும், ஏன் அவர் சீக்கிரமாக காலம் வைத்திருவார், அவ்வளோ நம்ம என்ன ஆகலாம். இல்லை, நீங்கள் வேலை செய்கிற எத்த பொறுத்து இருக்குது. சீனியருக்கு சாராயம் வாங்கி கொடுத்து வச்சுட்டு என்ன வாங்கிடலாம், நீங்கள் ப்ரொமோஷனு வாங்கிடலாம். இது எலெக்ஷனு இந்த மாதிரிலாம் இருந்தாக்கா சாராயம் பிரியாணி கொடுத்து உங்களை என்ன பண்ணுவாங்க, ஓட்டு சேர்க்கறதுக்கான ஒரு விஷயமா ஆகிட்டாங்க. குடிமகன்களை குடிமகன்களாகவே வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவும் கூட இருக்குது. முதல் கையெழுத்து நான் சாராயத்தை ஒழிப்பேன்னு ஒருத்தர் சொல்கிறது, இந்த ஆட்சி வரும்போது சாராயத்தை ஒழிப்பேன் அந்த ஆட்சி சொல்கிறது, இதெல்லாம் நம்மளை ஏமாத்துறது. அது அந்த பக்கம். பட் சாராயத்தை புரிஞ்சுக்கோங்க, இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் நடந்துனுக்குது வியாபாரம். இப்போ சாராயம் கெட்ட பொருள் இல்லை, அதை செய்கிறவன் என்ன ஆகிட்டான், கெட்ட பொருளாக செஞ்சிட்டான்.
அழகாக ப்ராசஸ்லாம் ஒழுங்காக செஞ்சால் அது கள்ள சாராயமோ நல்ல சாராயமோ இருந்தாலும் நீங்கள் ஒழுங்காக செஞ்சு ஒழுங்காக பண்ண தான் ஆகும். இப்போது நான் சாப்பிட்றது அப்படின்னு பண்ணால் ஜாக் டேனியல், ஏன்னா ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, ஒரு புக்கே போட்டுக்கிறாரு. நான் இந்த மாதிரி ஒரு பேரலில் வச்சுருக்கிறேன், இங்கேருந்து தண்ணி ஏற்றுன்னு வரேன், நான் இப்படி செஞ்சேன் அப்படின்ட்டு அவர் பேர்லேயே என்ன பண்ணி வச்சுருக்காரு, சாராயம் செஞ்சு வச்சுக்கிறார். இப்போ அது இல்லாமல் நிறைய கிளான்விட்டிச்சு நிறைய சரக்கு இருக்குது, வெளிநாட்டு அயல்நாட்டு சரக்குங்கள்லாம் நிறைய இருக்குது. அதுங்கெல்லாம் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகாது. இங்கே சாராயம் குடிச்சிட்டு மயக்க வச்சு ஊந்துடுறீங்கள, அப்படிலாம் ஆகாது. ஒரு கட்டிங் 2 கட்டிங் 3 கட்டிங் போயிட்டு நிறுத்திக்கலாம். ஃபுல் பாட்டில் குடித்தா கூட நீங்கள் இன்னொரு மாதிரிலாம் ஆக மாட்டீங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகும். சில பேர் குடி தெரியாமல் குடிச்சிட்டு வாந்தி எடுத்துருவாங்க. குடிக்கிறது எப்படி அப்படின்னு நீங்கள் யூடியூப் போனீங்கன்னா நிறைய பேர் சொல்லிச்சு. காக்டெயில் பண்ணுறது, ஜூஸ்லாம் கூட சேர்ந்து சாப்பிட்றது, சைடு சாப்பிட்றது. குடிக்கிறதுனால மட்டும் லிவர் கெட்டுருமானா கிடையாது, அந்த அளவு பொறுத்து குடிக்கலாம். சாராயத்தை ப்ளெயினாக குடிக்கலாம், எந்த மிக்சரும் இல்லாமல், தண்ணியோ ஜூஸோ எதுவுமே இல்லாமல் ப்ளெயினாக குடிக்க. அது டாஸ்மார்க் சாராயம் கிடையாது. ஆமாம், நீங்கள் டாஸ்மார்க் ஐயா சொன்னார் ப்ளெயினாக குடிக்கலான்னாரு. இவரே என்ன பண்ணாராம், முதல்ல குடிக்கும்போது ஒரு குவாட்டரை எதுவுமே கலக்காமல் குடிச்சாராம். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், எதுவுமே கலக்காமல் குடிக்கலான்னு குடிக்க கூடாது. அப்போ நான் சின்ன பையன், குழந்தை, முட்டாளாக இருந்தேன், எனக்கு தெரியாது, வேறு வாய்ப்பு இல்லை. தண்ணியெல்லாம் இங்கே கிடைக்காது, இங்கே தான். அப்போல்லாம் இதெல்லாம் தண்ணி ஓடுற இடம் ஒன்றுமே இல்லாத ஒரு இடம், காலியான இடம், விவசாயம் பண்ணியிருந்த இடங்க. இந்த இடம்லாம் ஒரு தனியாக காலியாக இருந்த இடங்க, பக்கத்தில் தான் எங்கள் கிராமம். அதனால் தனியாக வந்து குடிச்சிட்டு போயிட்டோம், வேறு வழி இல்லாமல். ஆனால் அப்படி என்ன பண்ணக்கூடாது, இந்த ஊர் சரக்கை, வெளிநாட்டு சாராயத்தை நீங்கள் குடிக்கலாம் நிதானமாக. இங்கிலீஷ் படம்லாம் நீங்கள் பார்த்தா புரிஞ்சிக்கலாம். சும்மா நாக்கை உள்ளே விட்டு ஊற வச்சு எடுத்துக்கிட்டு டைம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறது. பனிப்பிரதேசத்துக்கு அது ஒத்து போகும், ஒன்றுமும் ஆகாது. இங்கேயும் கூட நீங்கள் அதை குடிக்கலாம், அந்த மாதிரி மெதுவாக சாப்பிட்டீங்கன்னா. நீங்கள் எப்படி குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி குடிக்க கற்றுக்குனீங்க, பெரும்பகுதி குடிக்காரங்களாம் எப்படி உருவாகினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதலிக்கிறீங்க, காதல் தோல்வி ஆயிடுச்சு, இல்லை ஃப்ரெண்டுக்கிறான், பார்ட்டி வைக்கிறான், போனீங்க, அவன் பிரியா கொடுத்தாங்க, பெனாயில்னு குடிச்சிட்டு வந்துட்டீங்க. அப்புறமா நீங்களே குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. முதல் குடி எப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இங்கே இருக்கிறவனுக்கு 90% பேருக்கு ஓசி குடி தான் முதல் குடி, பிரியா தான் குடிச்சிருப்பான். வெளிநாட்டில் அப்படி கிடையாது. ஒயின் டேன்னு ஒன்று வச்சு பையனுக்கு 18 வயசு ஆன உடனே அப்பா ஊற்றி கொடுக்க புள்ள குடிப்பான். இங்கே பூணூல் போட்டு காதில் மதம் சொல்கிற மாதிரி. ஆமாம், அங்கே என்ன பண்ணுவாங்க, ஒயினை ஊற்றி ஒயின் டே, என் பையன் மேஜர் ஆகிட்டான் ஃபஸ்ட்டு யாரை கூட தான், இங்கே அப்பாவுக்கு தெரியாமல் தான் குடிக்கணும். அதனால் நீங்கள் அந்த கல்ச்சரை பார்த்துட்டு இதை நீங்கள் இந்த உலகமயமாகும் போது எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிய வரும்போது, எல்லாருக்கிட்டையும் போகும்போது நீங்கள் பண்பாடுகளை, கலாச்சாரங்களை சரியாக புரிஞ்சுக்கணும், கையால் கற்றுக்கணும். அதுக்கு சொல்ல வரேன். அப்போ சாராயத்தை நீங்கள் ப்ளைனாக இங்கே இருக்கிற சாராயத்தை வாங்கி ஐயா சொல்கிறாரு மெதுவாக குடிக்கலாம் போலன்னு குடிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும், லிவரே இம்மிடியட்டாக ஸ்பாயில் தான், வீங்கிடும், அழிஞ்சிடும். போகும்போதே உங்களுக்கு தெரியும், நாக்கெல்லாம் வேறு மாதிரி ஆகும், மறுத்துடும், கண்ணு தெரியாமலாம் போயிடும். லிவருக்கும் கண்ணுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அதனால் இந்த நாட்டு சாராயத்தை குடிக்கும்போது என்ன பண்ணுங்க பார்த்து. நான் அயல் நாட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சொல்ல வரல. இங்கே கூட அரசாங்கம், நான் அரசாங்கம் செஞ்சால், நான் அரசியல்வாதியாக மாறினா என் கையில் சிக்கிச்சனான்னு வரல, அது மாதிரி என்கிட்ட சிக்கிச்சனா நல்ல சாராயம் தான் கொடுப்பேன். சாராயெல்லாம் ஒழிக்க மாட்டேன், சாராயெல்லாம் என்ன பண்ண மாட்டேன், நல்ல சாராயம் கொடுப்பேன். புரியுது என்ன சொல்ல வரேன்ட்டு? கூலிக்கு மாரடிக்க சொல்லுவேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், வாங்குகிற சம்பளத்துக்கு வேலையை ஒழுங்காக சொல்லுவேன். நாட்டை இன்னும் நல்லா ஆக்க முடியும், பட்டி தொட்டியெல்லாம் சரியாக்க முடியும். அந்த பக்கம் அது அந்த பக்கம் அரசியல் பக்கம். இங்கே சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த சாராயத்தை நீங்கள் எப்படி குடிக்கக்கூடாது, எப்படி குடிக்கணும்னா, கல்பா அடிக்கிறது நான் இந்த நாட்டு சாராயத்துக்கு உதவாது. நல்ல ஐஸ் க்யூப் வச்சுக்கணும், இல்லை சில்லுன்னு தண்ணியை வாங்கிக்கணும். சார் நாங்களே ஏழை, ஃப்ரிட்ஜே எங்களுக்கு இல்லை, குடிக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா நீ குடிக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜு கூட வாங்க முடியாத நான் ஏன் குடிப்பேன்? இல்லை என்ன பண்ணக்கூடாது நீ? ஆமாம் குடிக்கக்கூடாது. சொர்ணக்குதுன்னா என்ன பண்ணக்கூடாது? சாராயம் குடிக்கிறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கி வீட்டில் வைக்கிறதுக்கு வக்கீல் என்ன பண்ணக்கூடாது நீ? குடிக்கக்கூடாது. அப்போ ஏழைங்களாம் குடிக்கக்கூடாது. அது ஏழைங்களுக்கான உணவு இல்லை. புரியுதா என்ன சொல்ல வரேன்? இதுனா அசிங்கப்பத்திரம். ஆமாம், உனக்கு புரியலன்னா தப்பு, அது குற்றம். உனக்கு குடி சொல்கிறது அசிங்கம். வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கி வைக்க முடியாத நான் என்ன பண்ணக்கூடாது?
குடிக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜு வாங்கி வச்சு தான் குடிப்பேன்னு. குடி உனக்கு வெறி அதிகமாகிடுச்சானா ஃப்ரிட்ஜை வாங்கி வைக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது நல்ல சைடிஷ், அட்லீஸ்ட் வேர்க்கடலை ஒற்றைக்கடலை என்னாச்சும் இருக்கணும். ஏன் ப்ரோட்டீன் பவுட்ரு இருக்கணும். ஆம்லேட் சாப்பிட முடியும்னா ஓகே, ஆஃப் பாயில் சாப்பிட்டா நல்லது. முதல்ல ஒரு ஆஃப் பாயிலை வச்சு உள்ளே விட்டுடணும், ஏன்னா அது கோட் ஃபார்ம் ஆகிடும். அதுமாதிரி நம்ம சரக்கு வாங்கி ஃப்ரிட்ஜிலேருந்து தண்ணி எடுத்து ஊற்றி இல்லை ஐஸ் க்யூப் போட்டு மெதுவாக 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 ஒரு காதல் பாட்டு குடிக்கிறதுக்கு சனியை வெறுப்பாவோ பிரச்சனையாவோ கடத்துக்கோ குடிக்கக்கூடாது. மோளை குடி நான் என்ன பண்ண போகிறேன், கடவுள் எனக்கு என்ன பண்ணி வச்சுக்கிறான், இப்படி ஒரு போதையை அதில் வச்சுக்கிறான். இந்த ஊரில் இந்த சாராயம் தான் இவனுங்க, நம்ம என்ன செய்யுது அப்படின்ட்டு ஒரு கட்டிங்கி ஒரு 2 வச்சு ஒற்றைக்கடலை இல்லை வேர்க்கடலை முந்திரியும் தகுதியை பொறுத்துது. நான் அதுக்கெல்லாம் சண்டைக்கு வர மாட்டேன். ஆனால் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் குடிச்சேன்னு வச்சுக்கோ, தெரியாது செருப்பு கட்டி வச்சுக்கோ. ஆமாம், உன் செருப்பியே ஃப்ரிட்ஜு கூட வாங்க முடியாது. நீ ஏன் குடிப்ப, உனக்கு தகுதி கிடையாது. ஃப்ரிட்ஜ் இருக்கணும், அதுக்குன்னு சின்னதாக வாங்கிடக்கூடாது. ஆமாம், ஃப்ரிட்ஜு புல்ல தண்ணி எடுத்து குடிக்கணும், பொண்டாட்டி தண்ணி எடுத்து குடிக்கணும், காய்கறி வைக்கணும். அதில் புரியுதா? சொந்த வீடுலாம் குடிக்கக்கூடாது. ஆமாம், குடிக்கக்கூடாது. சொந்த வீடு இல்லை, ஃப்ரிட்ஜு இல்லை, தங்குறதுக்கு ஒரு இடம் இல்லை, பிளாட்ஃபார்மில் இருக்கிற குடிக்கலாம், தப்பு. அது அரசாங்கம் சொல்லாது, நான் சொல்லுவேன். அழகாக குடிச்சிட்டு ஒற்றைக்கல்லையோ வேர்க்கல்லையோ கறியோ மீனோ முட்டையோ பாலோ வசதிக்கு நல்லா சாப்பிட்டு பொண்டாட்டி பிள்ளையோட சேர்ந்து குடிக்கணும். கூட்டி வச்சு கூட குடிக்கணும்னு அவசியம் இல்லை. அவள் குடிக்கலாம், குடிக்காமல் இருக்கலாம், தப்பு கிடையாது. கட்டாயம் குடுலாம் கிடையாது. ஆனால் குடித்தா தப்பு இல்லைன்ற அளவுக்கு இருக்கணும், அளவு தான். ஃபுல் பாட்டில் வாங்கணும், 1/4 பாட்டில் தான் சாப்பிட்ருக்கணும், 3/4 பாட்டில் பார்க்கணும். அப்போ தான் நீ சரியாக குடிக்க கற்றுக்கிறன்னு அர்த்தம். வாங்கிட்டேன்னு உடனே ஊற்றி குடிச்சிட்டு திரும்ப போய் அப்படி சொல்லி இப்போ திரும்ப வந்து ஃபுல் பாட்டில் குடிச்சு வாந்தி எடுத்துருச்சு. ஏன்னா என்னத்துக்கு வாந்தி எடுக்கிறது குடிக்கிறது நியாயமா? குடிச்சு உள்ளே போச்சுன்னா ரத்தத்தில் அது கலந்துதானா? இந்த சாராயமும் கொஞ்சம் நாச்சும் நல்லது செய்யும், அதுக்குன்னு மொத்தமாக செய்யணும். ஹார்ட் அட்டாக் வராது உனக்கு. என்ன வராது? நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவேன். சொல்ல முடியாது, செவ்வாய் கிரகத்துக்கு கூட போயிட்டு வரலாம். ஆமாம், நீங்கள் டிக்கெட் எடுக்காமல் வேறு ஒரு கிரகத்துக்கு போனால் என்ன செய்யணும்? அந்த மாதிரி நிம்மதியாக தூங்கி சந்தோஷமாக பேசிட்டு என்ன பண்ணா மறுநாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன். சரக்கஸ்ட்டு மறுநாள் காலையில் மூஞ்சி பாரு அழகாக இருக்கும். குடிகார மூஞ்சி பார்த்தாவே தெரியும், அந்த குடிகார கலை வரும். அது ஒரு அழகு. நீ அசிங்கம்லாம் நினச்சிக்காத. உள்ள நோய் கிருமியெல்லாம் செத்துரும். நோய் கிருமியெல்லாம் உனக்கு கேன்சர் வராது. குடிகாரனுக்கு கேன்சர் வர்றது இல்லை, லிவர் உணவு வீங்கிடும். ஆனால் என்ன வராது? நிறைய பேர் இப்போ குடிக்கல 45 வயசில் செத்துட்டாரு, 46 வயசில் செத்துட்டாரு, 10 வயசில் செத்துட்டாருன்ட்டு. ரோபோ சங்கரை பற்றி பேசக்கூடாது, தப்பு. ஒரு தனிநபரை அவர் குடிகாரர் போகிறாருன்னு சொல்லக்கூடாது. விளம்பரமானவர் போனவர்ன்றதுனாலாம் இல்லை. இது ஒரு வேலையை வச்சுன்னு தெரிஞ்சுக்கிறானுங்க, அது அசிங்கம். அடுத்தவருடைய வாழ்க்கையை நம்ம விமர்சிக்கிறது ரொம்ப குற்றம். அவர் அதனால தான் செத்தார் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் போய். சாவறதுக்கு ஏதோ ஒரு காரணம் அது. அவருடைய வாழ்க்கை அவர் அங்கே வருத்தப்படணும். மனுஷன் வாழ்ந்துருக்கலாம், 46லேயே முடிச்சிட்டாரு, இன்னும் ஒரு 20 வருஷம் இருந்திருக்கலாம், 40 வருஷம் இன்னும் வருத்தப்படுற விஷயத்துக்கு போய் அவர் அதனால் செத்தார் இதனால் செத்தார் விளம்பரம் ஆகிட்டாருன்றதுனால அவரை பற்றிலாம் இல்லை. குடிக்காமே குடிச்சினே எங்கள் அப்பா கடைசி வரைக்கும் 84 வயசு எங்கள் அப்பா கடைசி வரைக்கும் சைக்கிள் ஓட்டுவார், குடிப்பார், குடிச்சிட்டு தான் இருந்தார். அவன் ஒன்றும் சாவெல்லாம் செய்யலை, லிவர்லாம் அவருக்கு என்ன ஆகல, வேவெல்லாம் இல்லை. நல்லா சரக்கு வாங்குவார், தண்ணி ஊற்றுவார், குடிப்பார். ஒச்சைகள் பொட்டலெல்லாம் விற்கும்ல, அந்த வறுத்த ஒச்சைகள்லாம் விற்கிது, காரெல்லாம் போட்டு பாக்கெட் 2 பிரிப்பார், போட்டுப்பார், சாப்பிடுவார். இதுவரை என் பொண்ணு கொடுத்துட்டாரு. இன்னும் கூட அவங்க தாத்தா பிடிக்கும், என் தாத்தா பிடிக்கணும். நான் ஃபாரின் சாக்லேட்டாக வாங்கி கொடுத்தா கூட என்னை விட என் அப்பா பிடிக்கும்னுங்கிறாவும். அந்த குடிக்க வாங்கி வந்து அது சைடிஸை குத்தான்ட்டு பானம் பேத்தி தாத்தாக்குள்ள அது பாசம் சொல்கிறேன். அது அந்த பக்கம் இருக்குது. அப்போ குடிக்கிறதுன்னும் போது ரெஸ்பான்சிபிலிட்டி முக்கியம். ஃபாரின் சரக்கில் போட்டு வச்சுருப்பான், குடிச்சா எப்படி குடினா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். சரக்கில் ஊற்றுறோம், இவ்வளோ குடிக்கணும், 16 கிளாஸ் குடி, 18 கிளாஸ் குடி, 12 கிளாஸ் குடினே போட்டு வச்சுருப்பான் டிஸ்கிரிப்ஷன்லேயே. இது இவ்வளோ எம்எல்ஏ, இவ்வளோ குடி, இவ்வளோ எடுத்துக்கோ, சிங்கிள் சாட்டு அப்படிலான்னு. ஆனால் இங்கே குடிக்காரங்களாம் எப்படின்னா வறுமையில் குடிக்கிறீங்க, பிரச்சனையில் குடிக்கிறீங்க, இன்னும் கடன் வாங்கினுக்கிறீங்க, இன்னும் நிம்மதி இல்லாமல் ஆகுறீங்க. அப்படிலாம் குடிக்க கூடாது. குடிக்கிறதுக்கு ஒரு ராயல்னஸ் இருக்கணும்,
சும்மா என்ன பண்ண முடியாது. குடி ஒரு நல்ல விஷயம். எப்படி ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு மரியாதையாக இருக்குது சாப்பிட்ணுமோ அது மாதிரி குடிக்கிறதுக்கு என்ன பண்ணேன், என்னை கேட்டாக்கா நல்ல ஒரு கண்ணாடி கிளாஸ் கூட வாங்க முடியாமல் குடிக்காதுன்றேன் நான். சார் இப்போ தான் பிரித்து நீங்கள் ஆல்மா கண்ணாடி கிளாஸ்ன்றீங்க, அப்படியே குடிக்காதுன்றீங்க பொழுதே. அதெல்லாம் வந்து லக்ஸரி ஐட்டம் தான். ஆனால் ஃப்ரிட்ஜு முக்கியம். ஃப்ரிட்ஜ் இல்லாமல் குடிச்சேன்னா நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அது இந்த வீடியோ பார்க்குறவனுக்கு அது வரையும் கட் பண்ணி போடுவான் செந்தில் எப்படி இருந்தாலும். சார் ஃப்ரிட்ஜு கூட வாங்க தெரியல, ஏன்டா குடிக்கிற திட்டி போட்டாலும் போடுவோம் பிபின்னு கேட்டால் கூட புரியும் உங்களுக்கு. ஆனால் புரியுதானே சொல்கிறேன்னே. அப்போ சாராயம் நல்ல விஷயமா மாற்ற முடியும். எப்போ? அளவு, காலம். வேலைக்கு போகிற நேரத்தில் குடிக்கலாமா? குடிக்கூடாது. குடிச்சிட்டு வண்டி ஓட்டலாமா? ஓட்டக்கூடாது. யார் நிலை தடுமாறிடும். குடிச்சிட்டியானா, குடிக்க போகிறோன்னா வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் அவுத்து போட்டு நல்லா குளிச்சுட்டு மரியாதை இருக்குது அதுக்கு. ஆமாம், தாத்தா மூதாதையெல்லாம் தொட்டு அப்படி விட்டு கூட குடிக்கலாம். அதுவும் சாமர்த்தியம். எதுக்கு? அது மூட நம்பிக்கைன்னு மற்றவங்க சொல்லுவாங்க. இது ஒரு கொண்டாட்டம். குடி தெரியாமல் எங்கள் அப்பன் குடிச்சு சேர்த்து விட்டான், குடி தெரியாமல் எங்கள் தாத்தாவுக்கு சேர்த்து விட்டாரு, நான் அந்த மாதிரி சாக மாட்டேன், குடியே என்ன பண்ணாத, சாவடிக்காத, உனக்கு எனக்கு என்ன இருக்கணும், நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்ன பண்ண, என்ன நேசி, என்னை வாழ வை. யார்கிட்ட? நல்ல சினிமா பாட்டு போட்டு கேட்கலாம். அதுக்கு தான் பாட்டு எழுதி வச்சுக்கிறானுங்க. இப்போ நடிகர் இந்த 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 கலைஞர்கள்லாம் எதுக்கு இருக்கிறாங்க? நம்மளை என்டர்டைன் பண்ணுறதுக்கு தானே. அதெல்லாம் பார்த்து என்ன பண்ணு, ரசிச்சு என்ன பண்ணு, நல்ல படம் போட்டு பாரு. குடிமகனே அப்படி குதிப்பாவோம், பெருங்குடிமகனே அவரு நடிச்சுன்னு பாரு. நம்ம தான் அங்கே போயிடணும். அவர் போயிடணும். யார் போயிடனா? சரக்கு உள்ளே போ சிவாஜி போயிடுவார். நீ அங்கே இருக்கணும். கொடுக்கட்டுமா அதை உனக்கு, கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு. நிறைய பாட்டுங்குது. சொர்க்கம் மதுவிலே சொட்டும் அழகிலே, கண்ணு குட்டி என்னது, தண்ணி தொட்டி தேடி வந்து, அந்த பாட்டெலாம் போடக்கூடாது. ஏன்? குடிக்க அவமானம், குடிய மரியாதையா. புரியுதானே சொல்லிட்டு அப்படி சந்தோஷமாக குடிச்சிட்டு தப்பில்லை. சார் சாமியார் இதுக்கும் கடவுளுக்கும், நான் குடிகாரன் ஆகிட்டா கடவுள் அனுமே. நீ குடிகாரனவே ஆக முடியாது. ஏன்? ஃபுல் பாட்டில் வாங்கி குவார்டர் வச்சுட்டு வைக்கிறவன் என்ன ஆக முடியாது, குடிகாரனவே ஆக முடியாது. கொண்டாட்டமான உன் பொண்டாட்டி புரியவை. ஏன்னா அந்த நாய் ஏதோ ஒன்று கற்றுன்னு இருக்கோம். அவங்க அப்பா குடிச்சிட்டு சேர்த்து போயிட்டு இருப்பான், இல்லை அவங்க அப்பா ரகசியமாக குடிச்சிருப்பான், யாருக்குமே தெரிஞ்சுக்காம. அவனுமா எங்கள் அப்பெல்லாம் குடிக்கிறதில்லை, எங்கள் குடும்பத்தில் அண்ணன் தம்பி யாருமே குடிக்கிறதில்லை, நீ தாண்டா குடிக்கிறேன்னுவா. நீனுமா அவனை கூடவே இருந்து சேர்ந்துங்கிற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துருந்தால என்ன, அவங்க அப்புறம் என்ன தான் பண்ணியிருந்துருப்பான். அவனுமா என் ஃப்ரெண்டு சொன்னார், ஐயா லாஸ்ட்டில் பார்த்தா பிரிட்ஜிலேருந்து சருக்கு காணுங்கய்யா. மாமனார் வந்தார், காணாமல் போயிடுச்சு. அவன் ரகசியமாக சொல்கிறேன் என் பொண்டாட்டி. அப்போ என்ன மட்டும் வானான்னு நீ தேடின்னு, எங்கள் அப்பா குடிக்கிறது எனக்கே நேற்று தான் தெரியும்ண்ணா. ஏன் அப்பனும் அண்ணன் தம்பி எப்படி பண்ணியிருப்பானுங்க உங்ககிட்ட? சொல்லியிருப்பானுங்க. ஏன் தெரியாது? தங்கச்சிக்கு தெரியாது, அக்காவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது. ஒரு கால் அப்பா குடிப்பாருன்னு அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கலாம், மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால் அந்த புள்ள என்ன நினச்சிக்கோ, குடிக்கிறவங்கலாம் தப்புன்னு நினச்சிருக்கோம். நம்ம குடிச்சா நம்மளையும் வர தப்புன்னு சொல்லணும். இப்போ நான் குடிச்சதே இல்லையே சார், நீங்கள் குடிக்க சொல்கிறீங்களா? இந்த வீடியோவே பார்க்காத. இது சாராயம் குடிக்கிறவங்களுக்காக பேசப்பட்ட வீடியோ, குடிக்காதவங்களுக்காக பேசப்பட்ட வீடியோ இல்லை. குடிக்காதவங்க கூட பார்த்துட்டு என்ன பண்ணலாம், குடிக்க ஆரம்பிச்சிடலாமே. இப்படி ஒரு வீடியோ போட்டுக்கிறேன்னா நான் என்ன பண்ண முடியும்? தலைப்பு கேட்டால் நான் எது ஒன்றா பேசுவேன், என்ன பண்ண முடியாது. ஒரு கவிஞர்கிட்ட பாட்டு என்னத்துக்கு எழுதலாம், கடவுள் இல்லைன்னு ஒருத்தன் பாட்டு படம் எடுத்துக்கிறான். அந்த கவிஞர்கிட்ட கடவுள் இல்லைன்னு பாட்டு எழுத சொன்னா என்ன எழுதுவார்? கடவுள் இல்லைன்னு தானே எழுதுவார். அப்போனா அவருடைய கருத்தா இது? அந்த கதைக்கு சொல்லப்பட்ட அந்த கருத்து இது. நீ என்னவா பண்ணக்கூடாது, அது பொது கருத்தா மாற்றக்கூடாது. நான் வாரம் சத்சங்கம் தருணத்தில் ஒரு தலைப்பு பேசுகிறேன். அதனால் என்ன பண்ணுறேன், நான் சாராயத்தையும் பேசுகிறேன். அப்போது வசதியாக வாழ கற்றுக்கோ, தெம்பாக வாழ கற்றுக்கோ, நல்ல சாராயத்தை தேர்ந்தெடுக்க கற்றுக்கோ. ஆரம்பத்தில் நீ லோக்கல் சரக்கு குடி, அப்படியே வளர்ந்துடுவான். வேலையில் முன்னேறி திறமையை வளர்த்துக்கோ. நிம்மதியாக தூங்கிட்டு பேருக்கு உன் மூளை நல்லா வேலை செஞ்சேன்னா படி, திறமையை வளர்த்துக்கோ. எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் மேலும் சிறப்பாக இருக்கிறதுக்கு கற்றுக்கோ. அப்போ குடி சாராயம் தப்பானா அளவு தான் மேட்ரு. இதுதான் மேட்ரு, அளவு தான். பொண்டாட்டி சொல்லி புரியவே, விட்டா கோட்டரோடு நிறுத்துவேன், வெளியே போனால் ஃபுல் பாட்டில் என்ன சொல்கிறேன்னு கேட்க. போய் நீ ஃபுல் பாட்டில் குச்சி எங்கன்னா சாவு, பிள்ளைங்களுக்கு எடுக்காதேன்னுவா. ஒரு படம் பார்த்தேன் நான் ஆரம்ப கட்டத்தில் டிவியில், தூர்தர்ஷனில் ஒரு நாடகம்.
ஒல்லியே ஒருத்தர் உயரமாக இருப்பார், ஒரு நடிகர், இல்லை ரகுவரன். அந்த நாடகம் பேர் தெரியுமா? ஆரம்பத்தில் குடிச்சிட்டு வந்து சந்தோஷமாக அந்த பொண்டாட்டியை வச்சுப்பார் அவர். அதனால் அவளே குடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாள். ஆல்மா குடிகாரனவே மாறிடுவார். அப்படி ஒரு சீரியல் ஒன்று வந்தது தூர்தர்ஷனில். அந்த சீரியல் பேர் தெரில, எனக்கு அது ஞாபகம் இருக்குது. ஆல்மா குடிச்சு அழிஞ்சும் போயிடுவார். ஆல்மா அவளே வேறு மாதிரி ஆகிடுவாள். அந்த கட்டத்துக்கு போகக்கூடாது. குடிக்காமல் வாழ முடியாதுன்ற கட்டத்துக்கு போகக்கூடாது. குடி எனக்கு, குடி யாருக்கு? எனக்கு. என் வீட்டு ஃப்ரிட்ஜில் இல்லை என் வீட்டில் என் பீரோவில் மது இருக்கும். தேவைப்பட்ட மட்டும்தான் அதை என்ன பண்ணுவேன், நான் திறப்பேன். இல்லைன்னா நான் என்ன பண்ண மாட்டேன். அப்படி இருந்தால் உங்கள் வீட்டில் ஒரு பாட்டில் மூடி இருக்குதுன்னா நீங்கள் நல்ல ஆள். உங்களை குடிக்காரன் அந்த மோசமான லிஸ்ட்லாம் வைக்கக்கூடாது. நீங்கள் மரியாதையாக வாழ்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லை எங்கன்னா குவார்டர் பார்த்தா கூட ஓடுருவேன் நான். நீங்கள் எப்படி வாழல? நீங்கள் மனுஷனே இல்லை. நீங்கள் யார் கிடையாது. மனிதனுக்கு ஒரு தகுதி இருக்குது. எந்த ஒரு பொருளும் எனக்கு, அதுக்காக நான் இல்லை. எந்த பொருளாக இருந்தாலும் சரி. ஈசனோடு ஆயினும் ஆசையை அருமினிங்கிறான் என் குரு. கடவுளே ஆனோன்னா கூட அது என்ன ஆகக்கூடாது, வெறியாகவும் ஆசையாகவும் ஆகக்கூடாது. இயல்பாகவும் அழகாகவும் அது மாதிரி சாராயத்தை ஒழுங்காக குடி, நல்லா சாப்பிட்டு. கறிமீன்லாம் வந்து இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, கறியை இவ்வளோ செஞ்சு வச்சுருவான், சரக்கு வச்சுப்பான். சரக்கு கொஞ்சம் குடிச்சிட்டு கறி பொண்ணே இருக்குவான். அப்புறமா தொப்பை இவ்வளோ பெருசாகிடும். அப்புறமா நடக்க முடியாதாகிடுவான். அப்புறமா ஹார்ட் அட்டாக் வந்து செத்தும் போயிடுவான். சார் நீங்கள் தான் சொன்னீங்களே சாராயம் குடிச்சா ஹார்ட் அட்டாக் வராதுண்ணா. சாராயம் குடிச்சா ஹார்ட் அட்டாக் வராது. சைடிஷ் அவ்வளோ சாப்பிட்டேன் நான் அவனு கேட்குறேன். நான் சாராயம் குடிச்சா தான் ஹார்ட் அட்டாக் வராதுன்னு, சைடிஷ் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வராதுன்னு. நிறைய பேர் சைடிஷ் சாப்பிட்றதுக்குனே சாராயம் குடிப்பான். எதுக்குடா சாராயம்னாக்கா, ஒரு பீஃபோ மட்டனோ இல்லை சிக்கனோ உள் தள்ளணும். அதுக்கு என்ன பண்ணுறது இதை? இப்போ சாராயம் சைடிஷா, சிக்கன் மட்டன் பீஃபு சைடிஷா? சாராயத்தை தான் சைடிஷாக வச்சுக்கிறான். சாராயத்தை சைடிஷாக வச்சுக்கூடாது. சாராயத்தை என்ன தான் வச்சிங்கன்னா எப்போவுமே ஞாபகத்தில் வை, சாராயம் தான் என்ன மெயின் டிஷ். அப்போ சைட் டிஷ் எப்படி இருக்குண்ணா? அப்போ குடிக்கிறத விட சாப்பிட்றது எப்படி இருக்குண்ணா? அந்த இடத்துல சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றது. சோறு சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, காய்கறிகள் சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, பழங்கள் சாப்பிட்றது பிரச்சனை இல்லை. இவனுக்கு பிடிக்காது. ஏன்னா எல்லாம் புக்கும் பார்த்துட்டானா, அது வர கோழி அப்படியே கோயான் கத்தின்னு போய் வெளியே போய் தோல்லாம் குடிச்சின்னு வெளியே வந்து வர வீடியோ பார்த்தானா. இப்போ சாதாரணமாக சிக்கன் சாப்பிட முடியல, சரக்கச்சா தான் சிக்கன் சாப்பிட முடியும். சில பேர் சரக்கச்சா தான் அசைவம் சாப்பிட்றதுன்னு ஒருத்தங்கிறான். இந்த மாதிரி மென்டலுங்களாங்கிறானுங்க, லூசுங்களாம் ஆகிட்டு. நிறைய மரக எண்ணவங்களாம் இருப்பாங்க. சரக்கு இருந்தால் தான் என்னவே பண்ண முடியும். அப்போ மட்டும்தான் சில பேர் சொல்லவே செய்கிறான், சரக்கு அடிக்கும் போது மட்டும்தாங்க நாங்கள் அசைவோம், மற்ற நேரத்தில் எல்லாம் அசைவே மாட்டோம். இது மாதிரிலாம் ஆளுங்க விதவிதமான குடிகாரர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. உஷாராக இருங்க. அப்போ அளவாக குடிங்க. சைடிஷை என்ன பண்ணுங்கள், அளவாக எடுத்துக்கோங்க. உடச்சக்கல்ல, வேர்க்கல்ல, முந்திரி பருப்பு மாதிரியான பவுடர் ஐட்டமாக எடுத்துக்கோங்க. ஆம்லெட்டை முதல்ல ஆஃப் பாயில் உள்ளே இறக்கிட்டு குடிங்க. குடிச்சு முடிச்சிட்ட உடனே பொண்டாட்டியை கூட பிள்ளைய கூட சந்தோஷமாக பேசுங்க. நல்ல காலை கையை நல்லா நீட்டிப்படுங்க. குடிச்சிட்டா இறுக்கமான இடத்துல படுக்காதீங்க. கொஞ்சம் தளர்வான இடம் இருக்கணும், ஏன்னா உருளுவீங்க. ஏன்னா குடிச்ச பேருக்கு உங்களை கூட ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். அந்த உள்ளுகிறானே அவன் சும்மா இருக்க மாட்டான். இது வரைக்கும் சும்மா அந்த குடிச்ச பேர் தான் உள்ளேருந்து இந்த கனவுலாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஏன்னா மூளை என்ன ஆகுதுன்னா சன்னை தானே சரி பண்ண பார்க்கும். உள்ளே போன சாராயம் மூளை என்ன பண்ணால், சில படைப்பாளிகள் குடிச்சே படைப்பாளியாக இருந்துக்கிறானுங்க. குடித்தா தான் படைப்பே வரும். தெரியும், கவிஞர் பேர்லாம் சொன்னால் நல்லா இருக்காது. ஏன்னா அவங்கெல்லாம் இங்கெல்லாம் வந்து உபதேசம்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அந்த அம்மாலாம் குடிச்சே செத்து போயிட்டான் ஒரு மனுஷன். வெளியே சொல்லக்கூடாது, பாதிது பர்சனலாக அவங்கள பாதிக்கும்னு. பெத்தடின்னு ஊசி போட்டுன்னு கவிதை எழுதுறவங்களாங்கிறான். மயக்கத்தில் தான் கவிதை எழுத முடியுன்ற மாதிரி, போதையில் தான் கவிதை வரும், படைப்பு வரும் அப்படின்னு நினைப்போடு இருக்கிறவங்களாங்கிறான். ஒரு சிலர் டீ குடிச்சா தான் கவிதை எழுதுவன்றவங்களாங்கிறான். ஒரு மாலை பொழுதில் ஒரு டீயை குடிச்சின்னு கண்ணை சொருகி வச்சிங்கன்னா தான் பைத்தியம். கவிதை எழுதுறதுக்கு ஒரு மயிரும் பிடுங்குவானா? ஆமாம், கவிதை வேணும்னு நினச்சிட்டு நீ எழுத நினச்சா வரும். எல்லாராலையும் எழுத முடியுமானா எல்லாராலையும் முடியாது. கவிதை எழுதுறது உன்னுடைய இயல்பான ஆற்றல், குடிக்கிறதுனால வருதுன்னு தப்பாக நினச்சிங்கிற. அப்படி கிடையாது. படைப்பாளி அப்படின்றவன் பிறந்திருக்கிறான், அவனால் மட்டும்தான் சிந்திக்க முடியுது. எல்லாராலையும் என்ன பண்ண முடியுதில்ல. கற்பனையாக ஒரு விஷயத்தை சிந்திக்க முடியுதுன்றது ஒரு பெரிய வரம், எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. கற்பனையாக பண்ணின்னு இப்போ அது ஒரு கவிதையாக, கதையாக, நாடகமாக, சினிமாவாக மாற்றுறது எல்லாராலையும் முடியாது. அது புரிஞ்சிடணும். குடிக்கிறதுனால வருதுன்னு நினைக்கிறதெல்லாம் பொய்.
எவனோ குஷ்டு பண்ணான்றதை பார்த்துட்டு இவனை நான் என்னங்கிறான், அது திமிரு. அப்படி இல்லை. படைப்பாளியாக அது குடிக்கிறதுக்கு சொல்கிறேன். வசதியாக இருக்குது, அளவாக குச்சி உடம்பு ஆரோக்கியமாக வச்சு யாரோட வேலை? இந்த சாராயத்தை பற்றி இவ்வளோ தான் நான் சொல்ல முடியுன்றது இல்லை, இன்னும் கூட சொல்லலாம். இதை விட பெஸ்ட்டு என்னடான்னா, நான் பார்ட்டியெல்லாம் வைப்பேன், அப்போ வந்துரு. நீ ஆன்மீகவாதியடா, சாராயம்லாம் குடிப்பேன். ஆமாம் குடிப்பேன். பார்ட்டியெல்லாம் வைப்பேன்னா, ஆமாம் பார்ட்டியெல்லாம் வைப்பேன். சும்மா வேணா இல்லை காசுக்கு. அப்போ நீ பல விதத்தில் பணம் பண்ணுறியா? என்ன பண்ணுறது? இல்லை பணத்தை கையாளுறது, காலாடுறதுக்கு, மூக்காடுறதுன்னு புரிஞ்சிச்சானே என்ன பண்ணேன். அப்போ நீ குடிக்கார நாய் மற்றவங்களையும் குடிச்சு கெடுத்தியான்னா, குடிக்கக்கூடாதுன்றவன் என் பக்கம் வராத. இந்த வீடியோவை என்ன பண்ணாது, திரும்பவும் பார்த்துட்டா கூட மனசுலேருந்து எடுத்துரு, இல்லை உன் பிளேலிஸ்ட்லேருந்து எடுத்துரு. பிளேலிஸ்ட்லாம் நீ போடுற அளவுக்கு தகுதியானவனாக இருக்க மாட்டேன், எடுத்துரு. இது குடிக்கிறவங்களுக்கு மட்டும் நான் மேலே போடுறேன். இந்த வீடியோ யாருக்கு மட்டும்? குடிப்பவர்களுக்கு மட்டும்னு போடுறேன். மீறி போய் பார்த்தா யார் தப்பு? சார் இதை கடைசியாக சொல்லிக்கிறீங்களே, முதல்ல போட்டுடுறேன். கடைசியாக இப்போ நான் என்ன பண்ணுறேன், சொல்லி வைக்கிறேன். அப்போ மரியாதையாக குடி, கொஞ்சம் மானத்தோடு குடி ஒரு அழகான விஷயம், புரிஞ்சுன்னு குடி. பாவம் என்றால் வரும் பாதையிலே திராட்சை தோட்டத்தை படைத்திருப்பானா? பண்ணிட மாட்டான். போதை நல்லது, பயன்படுத்துகிற அளவு பொறுத்து தான். எந்த ஒரு விஷயமே அளவில் நல்லது. அளவு மீறும்போது அமிர்தமே நஞ்சுன்னா, நல்ல நஞ்சு மருந்து. பாம்போட விஷம் இருக்குது இல்லை, அதை எடுத்து மருந்து பண்ணிட்டான். பாம்போட விஷத்தை எத்தனை பண்ணிட்டாங்க, மருந்து செஞ்சிட்டாங்க. முடியும். இப்போ நஞ்சை கூட மருந்தாக்க முடியும், மருந்து கூட நஞ்சா மாற்றிக்க முடியும். சாராயம் ஒரு நல்ல மருந்து, தீர்வு. மனபாரங்கள் குறையும், உடல் சோர்வு போகும். ஒரு கொத்தனார் காலேருந்து சாயந்தரம் வேலை செஞ்சுக்கிறார், கை முட்டெல்லாம் வலிக்கும். குடிச்சிட்டாருன்னா, படுத்துட்டாருன்னா, தூங்கினாருன்னா காரணம் அதெல்லாம் தெரியாமல் போயிடும். ஏன்னா ரத்தம் ஓடும், அது உள்ள எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், சரி பண்ணிட்டோம். லிவர் தேவையான ஜூஸை இது பண்ணி, அப்போது லிவர் நல்லா வேலை செய்யும். நல்லா வேலை செஞ்சு தான் கெட்டு போயிடும். ஒரு மிஷினை ஓட விட்டேன்னா அது அப்போ லிவரை அளவாக வேலை செய்ய வைக்கிற அளவுக்கு குடி. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? நிறைய குடிச்சு காமால வர்றது, வெந்து போகிறது, லிவர் வீங்கிடுது, நிறைய சைடிஷ் சாப்பிட்டு குழப்பு திரும்பி சேர்த்து ஃபேட்டி லிவராக மாற்றுறதெல்லாம் உன் கையில் தான் இருக்குது. சாராயம் ஒன்றும் பண்ணல, நீ தான் சாராயத்தை கூட சேர்ந்து எதுவோ பண்ண. புரியுதா நான் சொல்கிறேன்? அளவாக குச்சா எல்லாமே நல்லது. ஏதோ என்னால் முடிஞ்சுது குடிக்கிட்டு எப்படின்னு சொல்லிட்டேன். மதுன்ற பேரில் தலைப்பு மது வந்தாலும் குடிக்கிட்டு எப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறமா கெட்டு சீரழிஞ்சு தான் போவேன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அளவு தான். இப்போ இதுக்கு கடவுளுக்கும் சம்மந்தம் இருக்குதான்னா, இந்த போதை தருது இல்லை, இந்த குச்சை உள்ள ஏதோ போதை தருது இல்லை, அந்த போதையை விட ரொம்ப விசேஷமான போதை ஒன்று இருக்குது, கடவுள் போதை. அது வந்துச்சுன்னா குடிப்ப போதை ஆகாது. அதையும் பார்ட்டியில் பார்த்துரும். நானும் குடிப்பேன்னா கூட எனக்கு ஒன்றும் ஆயிருக்காது. வேணும்னு நீ குடிக்காமல் சும்மா சொல்கிறதெல்லாம் கிடையாது. பல விதத்தில் பலர் செக் பண்ணிட்டுலாம் போய்க்கிறாங்க, உண்மைதானா அப்படின்ட்டு. குடிப்பேன், சந்தோஷமாக இருப்பேன், என்ன ஆக முடியாது, மறுநாள் காலையில் கான்சியஸாக இருக்கும். சம்டைம்ஸ் நிறைய குஷ்டியானா அந்த டைமே மறந்துடுவேன். அப்போது டைம் ட்ராவலுக்கு கூட சாராயம் உதவும். ஆல்மா ஐஸ்டீன் தீரி, இந்த டைம் தீவிரெலாம் போனோம்னாக்கா 2 பாட்டில் உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கேன், அன்றைக்கி நாளே மறந்துடுவேன். ஒரு 4 நாளைக்கு காணாமல் கூட போயிடுவேன், எனக்கு தெரியாது. சில பேர்லாம் அப்படி தான், சார் குடிக்காத வரைக்கும் நல்லா இருக்கிறேன் சார், குடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சிங்களேன் 4-5 நாளாக போகுது, எதனா சொல்லுங்கன்னுவேன். நான் உடனே சொல்லுவேன், குடிக்கக்கூடாதுன்னே நினைக்காதேன்னுவேன். அப்போ தான் நீ நிறைய குடிப்பேன். எல்லா குடிக்காரன் எப்போ நிறைய குடிக்கிறான்னா விட்டுணுன்னு நினைப்பான், அப்போ தான் நிறைய குடிப்பான். ஏன்? அது ஒரு நோய். விட்டுணும் புல்லாக குஷ்டு என்ன சொல்லுவான், விட்டுணும். எப்பா? நாலுலேருந்து குடிக்க மாட்டேன், அதனால் என்ன பண்ண போகிறேன் இன்றைக்கி? அதுக்கு ஒரு பாட்டு, நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம், ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம். பார்த்துக்கிறீங்களா? அதுக்கும் நம்மள் பாட்டு எழுதி வச்சுக்கிறானுங்க. எதுலேயும் சிலைத்தவர்கள் அல்ல, அப்படி இருக்கக்கூடாது. குடிக்க எனக்கு எந்த எதிரும் இல்லை. தேவைப்பட்டால் குடிப்பேன்னு வாங்கி வை, தேவைப்படுதான்னு கேட்டு குடி. எப்படி குடி? யாரை கேளு? உன்னே கேளு, தேவைப்படுதா அப்படின்ட்டு. இருக்குதுன்னு குடிக்காது, தேவைப்படுதான்னு குடி. ஸோ ரிலாக்ஸாக இருக்கிறோம், நம்ம நாளைக்கு லீவ் இருக்குது,
இல்லை ஒரு 8 மணி நேரம் இருக்குது, நல்லா தூங்கி எழுந்துக்கலாம், நிம்மதியாக இருக்குன்னு ஒரு கட்டிங்க போடு, தப்பு கிடையாது. இருக்குதுன்னு குடிக்கிறது, ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு குடிக்கிறது, புரியுது என்ன சொல்கிற மாதிரிலாம். ஒரு 15 16 இல்லை பார்த்துக்கிறீங்களா, பாட்டு ஒன்று இருக்கும், குடிக்கினே ஒரு பாட்டு எழுதிக்கிறானுங்க, நல்லாயிருக்கும். வளையத்து வீசு மாற்றுது மாட்டோம், அந்த பாட்டு எழுதினார்ல அவரே தான் அதையும் எழுதிக்கிறாரு. தனிப்பாடல்ல, சினிமா பாட்டில் வரல, நல்லாயிருக்கும். அதெல்லாம் கூட என்ன பண்ணேன், வாந்தி 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 தெருவெல்லாம் வாந்தி வாந்தி வாந்தி, நல்லாயிருக்கும் அந்த பாட்டு, கேட்டுப்பாரு. இந்த பாட்டை கூட உனக்கு லிங்க் கொடுக்க சொல்கிறேன், இல்லை நீயே கூட தேடி கண்டுபிடிச்சி என்ன பண்ண அந்த பாட்டெல்லாம் கேளு. ஊரெல்லாம் வாந்தின்ட்டு ஃப்ரெண்டு குஸ்தான்னு நிறைய குடிச்சிட்டு வாந்தி எடுத்துருந்து. வாந்தி எடுக்கக்கூடாது, வாந்தி எடுத்தால் குடிக்கக்கூடாது. ஒரு வாட்டி நீ வாந்தி எடுத்தியானா நீ உங்ககிட்ட சொல்லி வை, குடிக்கிறதுக்கு தகுதி இல்லை, உனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. 10-20 முறை காலில் வந்து சரக்கு மேலே நிற்க வச்சுட்டு அது காலுக்கு தான் நினச்சி என்ன பண்ணேன், மன்னிப்பு கேட்டு இனிமேல் பண்ணான பண்ண மாட்டேன், வாந்தி எடுக்க மாட்டேன், மன்னிச்சிரு அப்படின்ட்டு குடி. எனக்கு கேட்டால் வாந்தி எடுத்தால் குடிக்கக்கூடாது. வாந்தி வந்துட்டானாவே உனக்கு ஒத்துக்கலை, என்ன பண்ணக்கூடாது, குடிக்கக்கூடாது. வாந்தி இருக்கிற அளவு இப்போ தெரிஞ்சு வச்சுன்னு கூட அதை விட அது கம்மியாக பண்ணினா கூட நல்லது தான், புத்திசாலித்தனம். ஏன்னா துட்டு குத்து வாங்குற, குஷ்டு வாந்தி எடுக்க கூடாது. குஷ்டு மூத்தம் தானே பே போகிறேன், அதுக்கு வாந்தி எடுத்துறேன்னாக்கா நான் ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. நான் மூத்திரம்லாம் பே மாட்டேன், வாந்தி எடுத்துப்பேன், அது பேர் மம்மல், நான் ஒன்றும் பேசுகிறேன், எங்களுக்கு ஆன்மீகவாதி சொல்லிடுறாருன்ட்டு. இந்த போதையை விட ஆன்மீக போதை பெருசு, சரியா? கடவுள் போதை உனக்கு புரிஞ்சிச்சானா சாராயம் ஒரு விஷயம் இல்லை, ஆனால் சாராயம் எடுத்துக்கணும். கடவுள் தெரிஞ்சால் கூட சாராயம் எடுத்துக்கிட்டு தப்பு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத்தத்தை சுத்தமாக்கும், தின்னாக்கும், இதயத்தில் கொழுப்பு சேர விடாது, லிவரை சரியாக வேலை செய்ய வைக்கும். அந்த அளவில் குடிக்கலாம், அந்த அளவில் குடிக்கலாம். நல்ல சாராயமாக வளர வாழ்க்கையில் நீ முன்னேற என்ன பண்ணேன், நல்ல சாராயத்தை தேர்ந்தெடுத்து குடி, நல்லா இரு. ஏன்னா குடிச்சிட்டு கெட்டு போன்னு சொல்லுவாங்களா, குடி என்ன பண்ணு, நல்லா இரு, நல்லா குடி, நல்ல குடியாக குடி. குடும்பம் குத்துமா, புருஷன் பொண்டாட்டியுமா சந்தோஷமாயிரு. குடியை ஒரு உணவுன்னு நினச்சிக்கோ. நல்லாரு, வேற ஒரு சந்தர்ப்பத்தில் பேசுகிறேன். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.